இந்த மாத கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். 34 சங்கீதம் 14 வசனத்தில் தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொட. அதுதான் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். This is the promise which the God has given us for this month, which is from the book of Psalms 34 verses 14. Depart from evil and do good, seek peace and pursue it. சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். Seek peace and pursue it. தொடர்ந்து கொள், அதனால உனக்கு என்ன நடக்கும்? நன்மை செய்யலாம். And by seeking peace and pursuing it, you can do good. இதைத்தான் யோபு 32 அதிகாரம் 21 வசனத்தில் சொல்ல, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும் என்று சொன்னார். Also Job says in chapter 22 verses 21, now acquaint yourself with him and be at peace, thereby good will come to you. அவரோடு நடந்து அவரோடு பழகி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதனால் நன்மை வரும். Children of God, those who acquaint with the Lord and walk with Lord, for them they have good. அவர்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? What is the goodness they receive? அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற நன்மை சமாதானத்தை. God gives them the peace. அவர்கள் சமாதானத்தையும் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் இந்த பூமியில் இருக்கிற காலங்களில் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். And they experience great joy and peace in the earth when they live in the earth. அவரோடு நடக்கிற காலங்கள். The days when they walk with him. ஒரு பாட்டு கூட இருக்குது. There's a song too. உம்மோடு நடந்திடும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வீணா போகாது. And every minute which I walk with you will not go in vain. சண்டே ஸ்கூல் பாட்டு இல்ல? The Sunday school song. அப்ப அவரோடு சேர்ந்து ஆண்டவரோடு சேர்ந்து நடக்கிற பாடம். The path which we walk together with அவரோடு God. நடக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய சமாதானம். Those who walk with him have great peace. இந்த உலகத்தில் மனிதர்கள் சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். People of this world, they don't have peace. சமாதானத்தை தேடி பார்க்கிறார்கள், சமாதானத்தை அவர்கள் அடைய முடியவில்லை. They seek for peace and pursue it, but they're not able to find it. கவிஞர் கண்ணதாசன் சொன்னார், சமாதானத்துக்காக நல்லா எல்லாம் குடிச்சு பார்த்தார், இல்ல எங்க நிம்மதி தேடி பார்க்கிற எங்கேயுமே இல்ல அப்படின்னு. Singer Kannadasan said, where there is peace, he tried everywhere, but he did not get peace. தனிப்பட்ட விதத்துல மனிதன் சமாதானத்தை விரும்புகிறான். Personally, man seeks peace. குடும்பங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை மனிதன் எதிர்பார்க்கிறான். Man expects peace in a family. ஒரு தேசம் என்றால் அந்த தேசம் சமாதானமாக சுகித்திருக்க வேண்டும் என்று தேசத்தில் உள்ள தலைவர்கள், பிரபுக்கள் யோசிக்கிறார்கள். If there is a nation, the people, leaders of the nation expect peace and prosperous in the nation. துன்மார்க்கம் தேசத்தில் இருக்கிற வரைக்கும் சமாதானம் இருக்காது. Until wickedness is there in the nation, there shall be no peace. ஒரு மனிதனுக்குள்ளானாலும் ஒரு வீட்டுக்குள்ளானாலும் ஒரு சபைக்குள்ளே ஆனாலும் துன்மார்க்கம் என்கிற பாவம் இருக்கிற வரைக்கும் சமாதானம் என்பது அங்கு இல்லாமல் போகும். Be it inside a man or be it inside a family, be it inside the church, if there is wickedness in a man, there shall be no peace. ஏனென்றால் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சிருஷ்டிகர்த்தர் சொல்லுகிறார். Because the creator, the Lord God says, for the wicked there is no peace. அப்படியானால் சமாதானம் யாருக்கு தேவன் வைத்து விட்டு போயிருக்கிறார்? Therefore, to whom the Lord God has given his peace. என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு சொன்னார். யாருக்கு? Jesus said, behold, I give you my peace. To whom he said? நம்மை பின்பற்றி வருகிற ஜனங்களுக்கு, தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்றார், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். The people, those who follow Jesus, to the disciples, those who follow Jesus, he said, behold, I give you my peace. உலகம் உங்களுக்கு கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. That's not the world which gives. அப்படியானால் உலகமும் சமாதானத்தை கொடுக்கும். Therefore, world shall also give you peace. பணம் சமாதானத்தை கொடுக்கலாம். Money can give you peace. ஒரு பதவி ஒரு சமாதானத்தை கொடுக்கும். A position can give a peace. ஒரு மனுஷனுக்குள்ள செல்வங்கள் ஒரு சமாதானத்தை கொடுக்கும். Riches in a man can give peace. அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு என்னென்ன எதிர்பார்க்கிறானோ அதெல்லாம் தனக்கு அமையும் போது அது அவனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கும். When the expectations of the man gets fulfilled, it look like as if he has got peace. அது நித்தியமானதல்ல, நிரந்தரமானதல்ல, அது தற்காலிகத்துக்குரியது. It is not eternal, it is not permanent, but that's temporary. அது ஒரு ஆமணக்கு செடி முளைத்து அதிலே இலைப்பாரிக் கொண்டு சமாதானமா சந்தோஷத்தோடு இருந்ததானே அந்த யோனாவை போல அது எப்பொழுது அது உன்னை விட்டு மாறும் என்று தெரியாது. It's like a plant which was grown up to give shadow for Jonah. It was so temporary. ஆனால் நம்முடைய தேவன் கொடுக்கிற ஒரு சமாதானம் இருக்குதே. But our God gives a peace. அது நிரந்தரமானது பிரியமானது. Beloved, that is permanent. திருத்துவ தேவன் ஆகையினால் தான் அவர் சமாதானத்தின் தேவனாக, சமாதான பிரபுவாக, சமாதானத்தின் ராஜாவாக இருக்கிறார். That's why he is the God of Trinity. He is the King of peace. He is the Lord of peace, and he is the God of peace. அந்த சமாதானத்தை பற்றி அண்ணனும் ஒரு அழகா ஒரு பாட்டு கேட்டிருக்கார், பெஞ்சமின் ஐயா. Also, Brother Benjamin Pastor has also written a wonderful song. சமாதானத்தின் தேவா வருக,
Peace of God, of peace சமாதான come. பிரபுவே வருக, Prince of peace come. சமாதானத்தின் ராஜா வருக, King of peace come. சமாதான நிறைவினால் எங்களை நிரப்புங்க. Fill us with the abundance of peace. அப்ப இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுதே சமாதானத்தோடு தான் வந்தார். Therefore, when Jesus came to the earth, he came with peace. அவர் பூமியில் பிறகு அருணோதயம் உதிப்பதற்கு முன்பதாகவே அங்கே தூதன் வந்து சொல்றாங்க, உன்னதத்தில் ஓசன்னா, பூமியில சமாதானம். Before the day dawning, the angel came and said, there's joy in the highest and peace in the toward man. சமாதானத்தின் வழியை அவர் காட்டி கொடுக்கிறார். He showed us the path of peace. இதான் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க கடைசியில வாசிக்கும் பொழுது, That's what we read in the book of Luke. உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் It says the day dawning, நம்மை சந்தித்திருக்கிறது. day spring has met us. அந்த அருணோதயம் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. This day spring is the Lord God அந்த Jesus Christ. அருணோதயம் உங்களை எப்படி நடத்துகிறது? How is this day spring is leading you? நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறது. It guides our feet into the way of peace. நம்முடைய கால்களை, நம்முடைய வழிகளை சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படியாக தான் அந்த அருணோதயம் தோன்றினது. This day spring has come to lead our feet into the way of peace. அப்ப அவரோடு கூட நடக்கும்போது ஒரு மனுஷன் சமாதானத்தை இளைப்பாறுதல் இந்த உலகத்துல பெற்றுக்கொள்கிறான். Therefore a man walks with God, he gets rest and peace in his life. கால்களை, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில நடத்தி கொண்டு வருகிற கிறிஸ்து தான் நம்முடைய இரட்சகர். The Christ is our savior who leads our feet into the way of அந்த peace. சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் ஆக்கினை எல்லாம் தமக்கு அவர் தன்மையில ஏற்றுக்கொண்டார். To give us peace, the condemnation he took upon himself. மனுஷனுடைய பாவம், The sin of man, மனுஷனுடைய துன்மார்க்கம், the wickedness of man, அவனுடைய அக்கிரமம், iniquities, அவருடைய சமாதானத்தை எடுத்து போட்டுருச்சு. he has taken away his peace from நான் him. செய்த தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுதான் ஆவேன். For all the faults which are committed, I have to go through a punishment. உப்ப தின்னன் தண்ணி குடிச்சுதான் ஆவேன். He who has eaten the salt has to surely drink செய்த water. அக்கிரமத்துக்கு எனக்கு வேணும், இன்னும் வந்துகிட்டு என்னெல்லாம் வரப்போதோ தெரியல. For the iniquities what I've committed, the punishment is coming. I don't know what இப்படி more is to ஒவ்வொரு come. நாளும் மனுஷனுக்குள்ள அந்த பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் வர்ற தண்டனையும் அந்த சாபத்தை அவன் நினைச்சு நினைச்சு இன்னும் என்ன வரப்போதோ, இன்னும் என்ன வரப்போதோ என்று கதறிக்கொண்டே இருக்கிறான். And because of the iniquities what is done, the punishment is coming upon, and with the curse it is coming on. He's waiting. What more is yet to come? இப்படிப்பட்ட சூழ்நிலையில மனுஷனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கு நடுவாக நின்ற கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? In the midst of this situation, the Christ who is a mediator between man and the Father God, what உன்னுடைய he says, அக்கிரமம், உன்னுடைய பாவம், சாபத்துக்கு தக்க தண்டனைகளை நான் எனக்குள்ள ஏற்றுக்கொண்டேன். all your sins and iniquities, the punishment is taken upon உனக்கு you. I take it for you. சமாதானத்தை கொடுக்க முடியாத ஆக்கினை என் மேல வந்துருச்சு. The chastisement of peace has come upon me to give you peace. உனக்கு தண்டனை வந்துச்சு. The punishment which உன் came மேல upon you, சாபம் வர இருந்துச்சு. the curse which was supposed to come உனக்கு upon you, நியாய தீர்ப்பு வர இருந்துச்சு. the judgment which was supposed to, அதெல்லாம் என் மேல வந்துருச்சு. it is all come upon me. நீ ஒண்ணும் கலங்காத. Not to be troubled you. நான் உனக்கு என் இரத்தத்தினால் உன்னை மன்னித்து By the blood is forgiven you. உனக்கு சமாதானத்தை தருகிறேன் என்று இயேசு சமாதானத்தை கொடுத்தார். Jesus said, I give you peace, and he has given us peace. ஆகையினால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். Therefore the chastisement of peace Jesus took upon himself and gave us peace. ஆகையினால் மனிதனுக்குள்ள ஒரு சமாதானத்தை கிறிஸ்து தருகிறார். Therefore inside man Christ gives a peace. இதற்காக இந்த பூமியில் இருக்கும் பொழுதே யார் யார் அழுதாங்களோ அவங்க கண்ணீரை துடைத்து அவங்களுக்கு தேவையை தந்து அவர்களுக்கு சமாதானத்தை தந்தார். Therefore when he was in the earth, everyone who wept, he wiped out their tears and told them that I give you peace. He gave them peace. வியாதியோடு வர்றாங்க, நீ சமாதானத்தோடு போங்கற, சுகமாக்கி சமாதானத்தோடு போடுங்கற. People came with sick, he healed them and said, return back with peace. கொஞ்சம் கொந்தளிக்குது. Now the waves raised up, காற்று வீசுது. no winds were raised அமைதியாயிரு. up. He said, இறையாதே. calm down. அமைதியாக்கி அங்கே சமாதானத்தை உண்டாக்கினார். Calm down. He said, be quiet, and he brought peace there. யார் யார் அழுது கொண்டு கண்ணீரோடு புலம்பலோடு வர்றாங்களோ எல்லாருக்கும் இந்த பூமியில் இருக்கும்போது சமாதானத்தை கொடுத்தார். Everyone who came with cry and weeping, with lamentations, he said, I give you my peace. He அவருடைய gave peace. வார்த்தை, His word, அவருடைய கிரியை, his works, அவருடைய ஊழியம், his ministry, எல்லா மனிதனுக்குள்ளே சமாதானத்தை, நிம்மதியை கொடுத்துச்சு. brought in great peace inside man. அதனால திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். Therefore multitudes of people followed Jesus. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுறாங்க. Multitudes of people followed Jesus. அதோடு Then. அவர் போகல.
Did not ஐயோ போயிட்டாரே, He went. அவர் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, Until he was there, we போயிட்டாரே were. போயிட்டாருன்னு ஜனங்கள் புலம்ப ஆரம்பிச்சாங்க. People started to mourn that he is ஐயோ gone. வானத்தை அல்லாத நோக்கி பார்த்து கொண்டிருந்தாங்க. They were looking upon to heaven. அவர் பரலோகத்திலிருந்து ஒரு சமாதானத்தின் ஆவியானவரை அனுப்பினார். From heaven he sent for the spirit of peace. நான் உங்களுக்கு போகிறேன், I am going. அது உங்களுக்கு நலமா இருக்கும். I go from you. நான் It will be good to you. உங்களோடு கூட இருந்தேன். I was with you. இப்பொழுது But now நான் உங்களுக்கு பரத்துக்கு சென்று தேற்றரவாளனை அனுப்புகிறேன். I go up to heaven and send you a comforter. பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். I send forth the Holy அவர் Spirit. உங்களோடு கூட அல்ல, He will not be with நான் you. உங்களோடு கூட இருந்தது போல அல்ல, It's not like I was with you. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறவரா இருப்பார். He will be inside you. அவர் யார்? Who is he? தேவ நீதி எல்லாம் உங்களுக்குள்ள நிறைவேற்ற பண்ணுகிறவர். He who makes to fulfill the God's righteousness in அவர் you. யார்? Who is he? உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர். He who makes you joyful. அவர் யார்? Who is he? உங்களை சமாதானத்தினால் Who நிரப்புகிறவர். fills you with peace. அதுதான் நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். That is what is the righteousness, peace and joy by the Holy Spirit. அதாவது ரோமர் 14 அதிகாரம் 17 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். That's what we read in Romans 14:17. ஆகையினால் இந்த சமாதானத்தினால் இந்த பரிசுத்த ஆவியை நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். To give peace, he is filling us with the Holy Spirit. அப்போஸ்தல காலத்துல பயந்திருந்தாங்க. The days of apostles, they were all feared. பெரிய போராட்டம், Great sufferings, எங்க பார்த்தாலும் பயம், கலக்கம், fear and trouble everywhere. எல்லா கதவுகளை பூட்டி கொண்டு அங்க அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. Everyone closed the door, they were sitting inside. சீஷர்கள் எல்லாம் சிதறி ஓடிட்டாங்க. All the disciples scattered and fled. சபைகளுக்குள்ள வந்தா If they come to church, என்னாக போகுதோ அப்படிங்கிற கலக்கம் அல்ல. this night that why we are going, it was trouble. யூதேயா, Judea, கலிலேயா, Galilee, சமாரியா, Samaria. இந்த தேசமெல்லாம் இந்த சபைகள் எல்லாம் எப்படி இருந்தது? All these churches, how it was. நல்ல சமாதானம் பெற்றிருந்தது. It was all peace in them. அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரம் 31 வசனத்துல வாசிக்கிறோம். When we read in Acts 9:31, பயங்கரமான சபை, the churches, யூதேயா சபை. church of Judea. யூதேயா என்று சொன்னால் அந்த ஜனங்கள் யூத ஜனங்கள். Judea means people of Jew. ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, All the Jews, அவர்கள் நாங்க தான் பெருசு, they said that we are great. மற்றவங்களை யாரையும் சேர்க்க மாட்டாங்க. They will not accept ஆனா anyone இந்த else. சபை இப்ப எப்படி இருக்குது? But how is the church now? யூதன் என்றும் இல்ல, கிரேக்கன் என்றும் இல்ல, There is no Jew or Greek. அடிமை என்றும் இல்ல, சுயாதீனன் என்றும் இல்ல. There is no independent, there is no slave. அந்த சபை எல்லாம் சமாதானமா இருக்குது. All the churches in peace. ஏற்ற தாழ்வு அந்த சபைக்குள்ள இருக்குல்ல. There is no partiality there. உயர்ந்த தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம் இல்ல. There is no who is up and down. பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் There is இல்ல. no difference between rich and poor. கொடுக்கிறவன் கொடுக்காதவங்கிற There is no வித்தியாசம் இல்ல. difference between who gives, who அந்த does சபை not. சமாதானமா இருக்குது. The church is in peace. கலிலேயாவில் உள்ள தேசம், Also the church in Galilee. கலிலேயா கடற்கரை ஓரத்துல உள்ளவங்க, Those who are by the Sea of Galilee. எதுக்கெடுத்தாலும் கத்தியை தான் எடுப்பாங்க. For anything they'll take out the sword. எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு தான் For நிப்பாங்க. anything they'll stand for போய் fighting. பாருங்க, காசிமேடுக்கு போய் பாருங்க தெரியும். Go to Kasimed and see. அந்த ஏரியாவுல போய் நின்னுங்க. Go and stand. என்ன கரெக்ட் தானே? என்ன அங்க போய் நின்னு பார்க்கணும் தெரியும். Go and see and எப்படிப்பட்ட யுத்தம் நடக்குது. what kind of war. அடுத்த உடனே அருவாளை தூக்கிடுவாங்க. Immediately they'll take the ஆனா அந்த sword. தேசம் அந்த ஏரியா எப்படி இருக்குது? How is that area? அங்கேயும் சமாதானம். Peace there. அடுத்தது இருக்குது. What is next? சமாரியா தேசம். Samaria. அந்த யாரும் அந்த பக்கத்துல வர மாட்டாங்க. No one shall come there. புறஜாதிகள், Gentiles, மிகவும் தாழ்ந்த ஜனங்கள், lowly group of people. அவர்களும் நல்ல ஆவியினால் நிரம்பி சமாதானமா They are இருக்கிறார்கள். also filled in spirit and they are in peace. இந்த சமாதானத்தை கொடுத்தது யாரு? Who gave this peace? பரிசுத்த ஆவியானவர். Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்கள். The works of the Holy Spirit. இன்றைக்கு சபைகளுக்குள்ள அந்த ஆவியானவர் தான் சபைகளுக்குள்ள சமாதானத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். Even today the Holy Spirit brings peace and sustains peace in the church. சமாதானத்துக்கு உண்டாக்கும்படியாக அங்க ஒரு கவுன்சிலிங் ஏற்படுத்தும்படியாக அங்க கமிட்டி அந்த உண்டாக்கல. There's no committee to give counseling for the peace. அந்த சபைக்குள்ள இருக்கிற கமிட்டி யாரு? Who is the committee inside the church? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே. It is the Father, Son and the Holy Spirit. அவர்தான் அந்த சபைக்குள்ள கமிட்டியாக இருந்து செயல்படுகிறார். They are there in the as a committee and they இல்லையா, work there. கைகளை தட்டி கொஞ்சம் அவருக்கு நன்றி சொல்லுங்களேன். Clap your hands and give thanks நல்ல to him. சத்தமா Loudly. கையை தட்டணும்னா உங்க இடத்துல கேட்டு வாங்கணும். எல்லாம் மற்ற சபைகளுக்கு போனா கேட்காமையே கொடுத்துருவாங்க. Other church when they go without even asking they clap. மற்ற சபைகளுக்கு போனா கேட்காமையே கொடுத்துருவாங்க. Without even asking. சந்தோஷமா இருக்கும் கேட்காம கொடுக்கறாங்களே. Without even asking the clap. ஆனா இங்க பட்டாபுரம்ல சொன்ன அன்னைக்கு ஒரு ஐயா சொல்றாரு, நீங்க கேளுங்க சொல்லுங்க அப்பதான் தெரியுவாங்க. Somebody said that you ask them only they know to clap. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. I said I will not tell. கொடுக்கறவங்க கொடுக்கட்டும் அப்படி. Whoever wants to clap. கையை தட்டியாவது சும்மா தானே கொடுக்குறீங்க, கொஞ்சம் கை தட்டியாவது உற்சாகப்படுத்துங்க. என்ன இல்லாட்டா பரவாயில்ல, எனக்கு இல்லாட்டா பரவாயில்ல, வருவாங்க விசிட்டர்ஸ். At least clap and encourage, not
for அந்த me, at least for the visitors visitors. உற்சாகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. Encourage the visitors. ஆகையினால என்னென்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் Therefore, the Father, Son, and the Holy Spirit, நம்மை சமாதானத்தினால் நம்மை நிரப்பி ஆறுதலால் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். they fill us with His peace. நம்மை அதுல பெருக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். They multiply us in ஒரு peace. நாள் அதுல இருந்து டவுன் ஆக கீழே குறைய விடவே மாட்டார். Never He will allow us to go down. சரி, இப்படி சமாதானம் அவரோடு நடக்கும்போது Therefore, when we walk with Him, இதுதான் அங்க யோபு சொல்றார். that's what Job நீ says. அவரோடு பழகி Now acquaint yourself with Him சமாதானமாயிரும். and be at peace. அப்ப நீ அவரோடு நடக்க 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 உன்னுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும். Therefore, the more you walk with Him, then your life will be in peace. இதற்கு உதாரணமாக நான் உன்னத பாட்டிலிருந்து எடுக்கிறேன். As an example, let me quote from Songs of Solomon. நேசரோடு நடக்கிற அனுபவம் The experience of walking with the நமக்கு beloved, எப்படிப்பட்ட ஒரு சமாதானமான வாழ்க்கையை நடத்துகிறது. it give you the life of peace. இந்த உன்னத பாட்டு என்கிற இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் இருக்கிறதுல எல்லா இந்த புத்தகம் உன்னத பாட்டுங்கிறது சாலமோன் எழுதின எல்லா பாட்டுகளிலும் இந்த உன்னத பாட்டு தான் ஒரு தலை சிறந்த பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that amongst many songs of Solomon, this songs of Solomon is the best song. சாலமோன் 3000 நீதிமொழிகளை மாத்திரமல்ல, அவன் என்ன செய்திருக்கிறான்? 1050 பாட்டுகளையும் எழுதியிருக்கிறான். Solomon has not only written 3000 ராஜாக்கள் 4:32 சொல்லி, but also he has written 1050 songs. 3000 நீதிமொழிகளை சொன்னான். 1 Kings 4:32. நமக்கு இருக்கிற அந்த 30 நீதிமொழிகள் தான் நம்ம புத்தகத்துல வந்திருக்குது. He spoke 3000 proverbs, but 3000 நீதிமொழிகள். in scriptures it's only 30 proverbs we have. பாட்டுகள் எத்தனை பாட்டு? And how many songs? 1050 பாட்டு. 1005. அந்த 1050 பாட்டுல On this 1005, இந்த உன்னத பாட்டு தான் தலை சிறந்த பாட்டு என்று சொல்லி பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க. this songs of Solomon is the best. That's what the scribes say. இந்த உன்னத பாட்டை, தலை சிறந்த பாட்டு, இந்த பாட்டை யூதர்கள் தங்களுடைய பஸ்கா பண்டிகையில் 8ஆம் நாள் இந்த புத்தகத்தை விரித்து பாடுவார்களாம். This songs of Solomon, the Jews during the Paschal feast on the 8th day, they shall open the songs of Solomon, they sing the song. இந்த அவர்களுடைய பஸ்கா பண்டிகையில் 8வது நாள்ல தான் இதையெல்லாம் இந்த புத்தகத்தில் உள்ளவைகளை 8 அதிகாரம் இந்த உன்னத பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 8 அதிகாரத்தையும் அவர்களுடைய அந்த பஸ்கா பண்டிகை நாளிலே அவர்கள் வாசிப்பார்கள். This songs of Solomon contains 8 chapters. Now the Passover is on the 8th day, therefore they on the 8th day they take the song and sing. சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இந்த புத்தகத்துல பரிசுத்த வேதாகமத்துல இந்த உன்னத பாட்டுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அது நல்லா இல்ல, இது இந்த பரிசுத்த வேதாகமத்தை அசுசிப்படுத்துவது போல இருக்கிறது என்று சொல்லி சில வாக்குவாதங்கள் நடந்ததா. Some scribes say, or the content, there was a debate that why the songs of Solomon is written there. It is showing it is very unclean being the holy scriptures. இது ஒரு கணவன் மனைவிக்குரிய இருக்கிற உறவாடுதல். This is the relationship between a husband and wife. இது ஒரு தேவனோடு மனுஷன் உறவாடுகிற ஒரு உறவாடுதல். This is the relationship between God and man. கவிஞர் கண்ணதாசன் கூட இந்த உன்னத பாட்டை காதல் கவிதை என்று எழுதி சொன்னார். Now this the poet Kannadasan also told that this song is a song of love. நேசிக்கிறவர்கள் எப்படி உறவாடுகிறார்கள்? Those who love, how they have the relationship. நேசிக்கிறவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? How they behave, those who love one ஒரு another. தெய்வத்தோடு நடந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஒரு அந்த தேவன் இந்த மனுஷனோடு எப்படி இடைபடுகிறார், இந்த மனுஷன் அந்த தேவனை எப்படி அதனால் நேசிக்கிறான் என்பதற்குரிய விளக்கம் தான் இந்த உன்னத பாட்டு. The explanation of how a man lives with God, therefore the relationship between man and God and man, that's what it says in Songs of Solomon. ஆத்தும நேசர் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமா இருக்கிறது. Now here mentioned it is as beloved is referred to Jesus Christ. இதிலே சொல்லப்பட்டிருக்கிறதால சுலமெத்தி மணவாளி புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள சபையில் இருக்கிற நமக்கு அது நிழலாட்டமா இருக்கிறது. Now the Solamite which is referred as bride, it is a shadow of the New Testament church. அநேக கன்னியர்கள் இருந்தார்கள். There are many virgins. அவரை நேசிக்கிற உத்தமர்கள் ஒருவர்தான். There is only one who love him. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று அழைக்கிறார். He says, my dove, my love, you are only one. அவள் எப்படி நடந்து கொள்ளுகிறாள்? How she behaves. அந்த ஆத்தும நேசர் இவளை அழைத்து கொண்டு போகிறதை பற்றி 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Now the beloved takes this bride, the Solamite. It is referred in 3 places. சமயத்துக்கு ஏற்ற நான் உங்களுக்கு சொல்றேன். As per the time, let me tell you. முதலாவது ஆராதனையில 3 இடத்தை பற்றி நான் சொல்றேன்னு சொல்லி ஒன்னு தான் சொன்னேன். In the first service I wanted to tell 3, but I told only one. அடுத்த வாரம் பார்க்கலாம் என்று சொன்னேன். I told next week let's இப்பொழுது அதற்கேற்ற விதத்துல நாமும் ஆராய்வோம். according ஆத்தும நேசர் அழைத்து செல்லுகிறதான இடத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. It
is told us the place where the beloved takes. முதலாவது இந்த ஆத்தும நேசர் 1ஆம் அதிகாரம் உன்னதப்பட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. It is told in Songs of Solomon chapter 1 verses 4. என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். Draw me away, we will run after you. ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். The king has brought me into his chambers. நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழ்வோம். We will be glad and rejoice in you. திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். We will remember your love more than wine. உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். Rightly do they love you. முதலாவது இந்த ராஜா இந்த ஆத்தும நேசர் தன்னுடைய தோழி அல்ல தன்னுடைய மணாலியை அழைத்து கொண்டு அறைக்கு கடந்து போகிறார். Now this beloved, this king now holds the bride and takes her into the chamber. இந்த ஆத்தும நேசர் ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். My beloved, my king has taken me and brought me into his chamber. இந்த அறையை பற்றி தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொன்னார் பிரியமானவர். Beloved, this about this chamber Lord Jesus Christ told in the Mount Sermon. மலைப்பிரசங்கத்தில் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது The Gospel of Matthew chapter 6 verses 6 when you read, ஜெபம் பண்ணும்போது but when you pray, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து go into your room. அப்படியானால் இந்த ராஜா எங்க அழைத்து கொண்டு போகிறார்? Therefore where is this king bringing இந்த her? ராஜா ஒரு ஜெப அறைக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறார். Now the king is bringing inside the prayer room. அவர் உனக்கென்று ஒரு அறை ஆயத்தமா இருக்கிறது. For you there is a room prepared. தேவன் மணாலியே கத்திருந்த மணாலியை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? Looking at the bride, what the Lord God says, என் சகோதரியே, oh my sister, என் மணாலியே, oh my bride, என் உத்தமியே, oh my love, என் பிரியமே, oh my உன்னை rightly, பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? what is the word of the Lord to you? Looking at you, உன்னை இந்த அறைக்குள் நான் உன்னை அழைத்து செல்லுகிறேன். I take you inside my chamber. இந்த அறைக்குள் அழைத்து செல்வது எதற்காக? Why he takes you inside the chamber? உன்னுடைய சீனம் உனக்கு உண்டான கஷ்டம் உன்னை விட்டு நீங்கும்படியாக. To take away the difficulties from you. ராஜா என்னை அழைத்து கொண்டு போவது எதற்காக? Why the king is taking me inside? என்னை களிகூர்ந்து மகிழ பண்ணும்படியாக. To make me glad and rejoice. நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழும்படியாக. To be glad and rejoice. அறைக்குள் அழைத்து போவது எதற்காக? Why he takes inside the chamber? துக்கத்தை மாற்றும்படியாக. To change your sorrow. வேதனையை மாற்றும்படியாக. To change your trouble. இந்த அறை ஜெப அறை. Now the chamber is a prayer room. கதவை பூட்டிக்கொண்டு shut your door. கதவை பூட்டி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? What is the meaning you shut your door? கதவை பூட்டு என்று சொன்னால் உன்னுடைய மனதை நீ வீணான சிந்தைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு உன் மனதை வீணான சிந்தைக்கு இடம் கொண்டு மனதை அடக்கி கொண்டு. Shut your door means do not give your mind for evil thoughts, meaning is control your mind. அததான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. That is what is told in scripture. மனதை அறையை கட்டிக்கொண்டு. Now close your door. மனதின் அறையை கட்டிக்கொண்டு வேதத்தில் வாசிக்கிறோம். Which is called as your mind to shut it. புத்தகத்தில் சொல்லி இருக்குது. It is told in scripture. பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்குது. The book of Peter, first Peter. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் சொல்லிக்கிட்டு எபேசியர்ல வாசிக்கிறோம். We also read in Ephesians. பேதுருவின் புத்தகத்தில் என்ன சொல்லி இருக்குது? What is told in the book of Peter? உங்கள் மனதின் அறையை கட்டினவர்களாக. Close your mind. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Be sober minded. ஆகையினால கடைசி காலத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆகையினால் நீங்கள் உங்கள் மனதின் அறை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லி இருக்குது. First Peter chapter 1 verses 13. ஆகையினால் அந்த மனதின் அறை not told as mind. அதுதான் அறை கட்டிக்கொண்டு. It means shutting நீ your mind. வளர்ந்து வருகிற காலங்களில் when you grow up and come. நீ ஒரு காலத்தில் நீ உன் இஷ்டம் போல நடந்த. Once you were living as per your own wish. இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருந்த. You were living as per your own wish. ராஜா உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். The king has brought you inside. முதிர் வயதாகும் போதோ when you are aged. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? The gospel of John we read. உன் கையை நீ நீட்டுவாய். You shall stretch forth. வேறொருவன் உன் அறையை கட்டுவார். Someone will. வேறொருவன் உன் அறையை கட்டுவார். Someone else will gird you. யோவான் 21:18ல வாசிக்கிறீங்க. John 21:18. நீ இளவயதா இருக்கும்போது நீயே உன்னை அறை கட்டிக்கொண்டு நடந்தாய். When you were younger you girded yourself. இப்பொழுது அப்படி அல்ல. But when you are old. அந்த வேறொருவன் யார்? Who is this? Another one. வேறொருவராகிய பரிசுத்த ஆவியானவர். Another means he is the Holy Spirit. உங்களிடத்தில் வருகிற அந்த தேற்றரவாளர். The comforter. அவர் உங்கள் மனதின் அறையை கட்டுகிறார். கரங்களை தட்டி. He grades your mind. வீணான சிந்தைக்கு நீ உன்னை இடம் கொடுக்க கூடாது. Clap your hands. Do not give thoughts for evil வீணான thoughts. எண்ணங்களுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. Do not give space for evil thoughts. பரிசுத்த ஆவியானவர் உன்னிலே ஆளுகை செய்ய வேண்டும். Holy Spirit has to reign in you. அந்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். You have to submit yourself for the leadership of the Holy
Holy அவர் Spirit, என்ன செய்கிறார்? what he did, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு he வருகிறார். brings you into his உன்னை control. அந்த அறைக்குள்ளே கொண்டு வருகிறார். He brings you inside the அந்த chamber. ஜெப அறைக்குள்ளே கொண்டு Brings you inside the வந்து prayer room. வீணான காரியங்களை சிந்திக்க விடல. He does not allow you to think நீயும் அவருமா unnecessary உறவாடுறீங்க. thoughts. Do not தேவனோடு உறவாடுதல். have relationship இதை with God. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு என்ன சொல்றாரு? But the Lord God says through Isaiah prophet, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல Isaiah 26:20, ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? what is the word of God through Isaiah என் prophet? ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சீனம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். Come, my people, enter your chambers and shut your door behind you. Hide yourself as it were for a little moment until the indignation is past. சபையை குறித்து என்ன சொல்லுகிறார்? What he says about the church, ஓ, தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன ஆலோசனை what the கொடுக்கிறார்? counsel the Lord God gives his என் people. ஜனமே, Oh my நீ people, போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டிக்கொள். enter your chambers and shut your door behind you அப்படியானால் சீனம் கடந்து போகும். until the indignation is past. சீனம் கடந்து போகும் மட்டும். Until the indignation is past. இது எதற்கு? இது பழைய ஏற்பாட்டு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பாக நடக்கிற உபத்திரவ காலத்தை பற்றி தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. This word talks about the tribulation period after the second coming of the Lord Jesus Christ. சினம் என்று சொல்வது 7 வருட உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். Indignation refers to the tribulations period and most tribulation அது period. வரைக்கும் ஒரு கூட்டத்தார் இருப்பாங்க இந்த பூமியில. Then one group of people will be there. ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். One group of saints will die as ஒரு martyrs. கூட்ட பக்தர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் முத்திரை போடப்பட்டு அவர்கள் இங்க பாதுகாப்பாக இருப்பார்கள். One group of godly people will be sealed and they shall be in protection here. யூதர்கள் 144,000 பேர் இருப்பாங்க. In Jews there will be 144,000. அதே போல இங்க தேவனுடைய ஜனங்களில் ஒரு கூட்டத்தார் அங்கே தேவனுடைய சமூகத்தில் தங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். Therefore also a group of people in God's presence shall be இந்த preserved. பூமியில் 1000 வருஷ சாட்சி ஸ்தாபிக்கப்படும். In this earth the millennial reign shall be established. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? Then the word of God, what is to உன் அறைக்குள்ளே பிரவேசி. enter into your chambers. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்குற எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களிலும் உன் ராஜா உன்னை அறைக்குள்ளே கொண்டு வருகிறார். Therefore children of God, in every problems, in every troubles, the king brings you into his chamber. யெப்தா என்ற ஒரு நியாயாதிபதி இருந்தார். There was a judge called Jephthah. அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எங்க போவாம? All his things where he used to go. பிரச்சனை வரும்போது, When problem comes, கஷ்டங்கள் வரும்போது, when difficulties பல comes, போராட்டங்கள் வரும்போது, sufferings, தன்னை ராஜாவாக்குறாங்க. he is about to become king. தங்களுக்கு உயர்வை தர்றாங்க. He is going to get தனக்கு exaltation. ஆலோசனை வேணும். Needs counsel. அப்படியானால் யெப்தா எங்க போவான் தெரியுமா? Do you know where Jephthah used to go? நேரா மிஸ்பாவுக்கு போயிடுவான். He used to go to Mizpah. மிஸ்பாவுல போய் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவன் விலைக்கு சொல்லுவான். In Mizpah he used to explain everything in detail to the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. பாருங்களே, அந்த நியாயாதிபதிகள் 11:11 சொல்லி இருக்கு பாருங்க. Judges 11:11 says that யெப்தா தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொல்லுவான். Jephthah spoke all his words before the Lord in Mizpah. உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் அவரை நீங்கள் கூப்பிட்டுக் கொள்ளுங்க. In all your situations call on to him. ராஜா இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்றார். King looking at you in this morning and உன்னை says, தமது அறைக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறார். he brings you inside his chamber. அங்கே என்ன செய்யறது? அப்படி அந்த அறைக்குள்ளே எல்லாவற்றிலும் உங்களுடைய சிந்தையை பறக்க விடக்கூடாது. In the chamber you should not make your thoughts to scatter. எண்ணங்களை பறக்க Do விடக்கூடாது. not make your mind to scatter. எண்ணங்கள் பறக்கும், சிந்தை பறக்கும். Your minds will get scattered, your thoughts கண்கள் will get அங்கும் scattered. இங்குமா பார்க்கும். It will see here and there. ஆனால் அங்க அங்க நம்ம பார்க்க மாட்டோம். That's why we do not see here and கண்ணை there. மூடிக்கிட்டு பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோம். We close our eyes and look onto heaven. ஏன் கண்ணை மூடி தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறோம்? Why we close our eyes and worship the Lord? ஊழியக்காரர்களை பார்த்திருக்கிறேன். I have seen many servants of God. நடக்கும் பெரிய ஹீலிங் சர்வீஸ் எல்லாம் நடக்கும். Those who conduct healing services, அங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் நடத்துவாங்க. they will open their eyes, look here and there. சபையை நடத்துவதற்கு அது அவசியம். It is required to lead the ஆனால் church. இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் கண்களை மூடுவது எதற்காக? Children of God, why you have closed your eyes in God's presence? எண்ணங்கள் சிதறாம இருக்கிறதுக்காக. Your thoughts should not be scattered. நானும் தேவனுமாக பேசி உறவாட முடியாது. To have a relationship between me and my God. என்னுடைய கண்களை திறந்திருக்கும் போது என்னுடைய எண்ணங்கள் பல விதத்தில் சிதறும். When my eyes are open, my thoughts will get scattered here and there. அதனால் என்னுடைய எண்ணங்களை நான் கட்டுப்படுத்த வேண்டும். Therefore I have to control my thoughts. மனதின் அறையை கட்டிக்கொண்டு Gird up your mind. இதை தான் பவுல் ரோமாபுரி சபைக்கு சொல்றார். That's what St. Paul says to the Roman தேவனை church. அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த எண்ணங்களை நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். We bring in every captivity, every thoughts into captivity which comes against our law. சிறையாக்க கீழ்ப்படுத்தவர்களாக நாங்கள் We காணப்படுகிறோம். subdue everything and we bring into அப்ப captivity. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி Controlling every thoughts. கதவை பூட்டிக் கொண்டு, அதுதான் Closing the door, shutting எப்படி the door. ஜெபிக்கணும்? How we have to என்னை pray. அழைத்துக் கொண்டு ராஜா என்ன சொல்லுகிறார்? What the king tells. அறைக்குள்ளே கொண்டு வருகிறார். He brings me inside the என் ஜனமே, chamber. நீ அறைக்குள்ளே பிரவேசி
பிரவேசித்து என்ன செய்ய வேண்டும்? Inside the prayer room, அங்க போனை வச்சுக்கிட்டு வர்ற போன் எல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தா அங்க என்ன செய்யாது? தூக்கி உதறி தள்ளி போட்டு ஆண்டவர் நீமா வந்து பேசணும். you have to take out your phone, not inside the room you take the phone. தேவனோடு வந்து உறவாடணும். Have relationship with God. கர்த்தருக்கு உனக்கு ஒரு உறவாடுதல் இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். There should be relationship between you and God in பேச fellowship. ஆரம்பிச்சிட்டா போதும். It's enough when you start to talk. எப்படி இருக்கும்? How it will be? அது எப்படி இருக்குமா? How it will be? பெரிய கலிகூர்ந்தலும் மகிழ்ச்சியுமா இருக்குமா? It will be gladness and joy. அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குமா? It will be great joy. அவரோடு இருக்கிற அனுபவங்கள், The experience of being with him. போராட்டங்கள் இருந்துகிட்டுல எப்படி இருக்கும்? There's struggles, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாலே sufferings. ஐயோ ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண மாதிரி இருந்துச்சு. When it's there, it will look like we pray for some time. You'll feel like it's long time you prayed. டைம் பார்த்தேன்னா 10 நிமிஷம் தான் ஆச்சா? When I see time, it's only 10 minutes. ஐயோ ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண மாதிரில இருந்துச்சு. It was looking like I prayed கொஞ்ச for நேரம் long. பேசுறது ரொம்ப நேரம் இருந்த மாதிரி இருக்கும். It will be like long time you prayed. ஆனா உண்மையான ஒரு உறவாடுதல் வந்துச்சுன்னா But you have true relationship. டைம் போறதே தெரியாது. You will not even know how the time உங்களோட passes. தேவனுமா ஒரு உறவாடுதல் இருந்துச்சுன்னா But there's a relationship between you and தேவனை God, பாடிக்கிட்டே இருப்ப, and you will have relationship. துதிச்சுக்கிட்டே You'll இருப்ப, keep singing. சந்தோஷத்தை களி You'll keep கூர்ந்துகிட்டே praising, இருப்ப, you'll rejoice and be சமயம் glad. போறதே You will தெரியாது. not even know how the time passes. ஆயிருச்சா? Oh, is it so much time அதான் passed? இந்த ஊழியக்கார கூட்டங்கள் நடக்கும்போது அப்படிதான், டைம் போறதே தெரியாது. During the workers meeting, we will not even know how the time is அதுக்கு முன்னாடி கொஞ்ச fleeing. நேரம் உட்கார்ந்தாலே இங்கிட்டு அடிப்பாங்க, இங்கிட்டு அடிப்பாங்க, இடுப்பு வலிக்குதுன்னு அங்க Sometimes they sit பண்ணி down, விடுவாங்க. they will hit their back, it is aching, they say. இங்க பெண்ட் ஆயிரும், அங்க பெண்ட் It will ஆயிரும், be bent here and காலை there. இடிப்பாங்க, They will hit it, கைய குத்துவாங்க, they'll hit their பெண்ட் hands, ஆயிருக்கிற இடுப்ப குத்துவாங்க. they'll hit their back. ஆனா தேவ சமூகத்துல வந்துச்சுன்னா When you come to God's presence, எல்லாம் கிளியர் ஆயிரும். everything will be clear. எல்லாம் கிளியர், ஒண்ணுமே தெரியலையே. Nothing I know. வியாதி எங்க போச்சோ தெரியல, Where's the disease gone? பலவீனம் எங்க போச்சோ Where's the தெரியல, weakness gone? கவலை கலக்கம் எங்க போச்சோ Where the trouble தெரியல, fled? பாரம் எங்க போச்சோ Where's the தெரியல, burden gone? எல்லாம் பறந்து போயிருச்சு. Everything is flied off. சினம் கடந்து போயிருச்சு, Indignation is past. போராட்டங்கள் மாறி போயிருச்சு. Sufferings is changed. இதுதான் அன்றைக்கு, அதாவது எலிசாவின் காலத்துல, That's what in the days of Elisha, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, when you read the books of 2 ஒரு Kings chapter 4, தீர்க்கதரிசி புத்திரருடைய மனைவி, there is the wife of the sons of அவன் prophets. என்ன அந்த மனுஷன் என்ன செய்தான்? What this man did, கடன் வாங்கி செத்து போனான். he took up debt and died. அவனுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் இப்ப இருக்கிறாங்க, இவன் மனைவி இருக்கிறாங்க, என்ன செய்வதுன்னு தெரியல. கடன்காரங்க இவங்களை என்ன செய்ய பார்த்தாங்க? அடிமைகளாக்க முடியாது சொல்றாங்க. Now this man had 2 sons and his wife is there. Now the debtors have come, those who have lent money have come, and they want to make them as slaves, make the 2 sons slaves. அப்ப இவளுக்கு வழி தெரியல, No, she had no thoughts. அங்கும் இங்குமா போகல, She did not go here and கடன் there. அடைக்கிறதுக்கு யார்கிட்டயும் போய் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பல, She did not send for the children for work. யாரிடத்திலும் போய் கடன் கேட்கல, She did not ask for any debt. நேரா தேவனுடைய மனுஷரிடத்துல போறாங்க. She went directly to the man of God. ஆண்டவர் அந்த மனுஷர் தேவனுடைய மனுஷரிடத்துல போய் கதறாங்க. She went to the man of God and wept. கதறால், நான் என்னுடைய புருஷன், She said, she cried, கர்த்தருக்கு பயந்த மனுஷன், and my husband, உண்மையாக ஊழியம் செய்த மனுஷன், man who truly served குடும்ப God, சூழ்நிலை கடன் who வாங்கிட்டோம், fear God, because of the family இப்போ situation, நாங்கள் we took the debt. எங்கள் பிள்ளைகள் அடிமைகளாக்கப்பட போறாங்க. Our sons are going to be into இப்போ slaves. எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். We need a deliverance. இந்த கடன் பாரங்களை விட்டு நீங்கணும். This debt, the fear has to change. அதுக்கு என்ன செய்யறது? What shall we do now? அப்ப உடனே தீர்க்கதரிசி ஏதாவது எடுத்து கையில கொடுத்தாரா? Did the prophet give anything from his hand? தீர்க்கதரிசி என்ன கேக்குறாரு? What the prophet asked? உன்னிடத்துல என்ன இருக்குதுன்னு கேக்குறாரு. Prophet asked, what is with you? எங்களிடத்துல ஒண்ணும் இல்ல, Because we don't have anything. எங்களிடத்துல பொன்னும் வெள்ளியுமே We இல்ல. don't have gold and silver. அவர்கள் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ஓட்டத்தை ஓடி முடிக்கிறாங்க. And they love the Lord and they serve the Lord, do ministry and they finish the race. தாங்கள் போற இடங்கள் எல்லாம் தங்களை கரிசனையோடு பராமரிக்க கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு எதுக்கு காசு கையில? Why they need money? Because wherever they go, there are people those who care for போற them. இடங்கள்ல தேவையானதை கர்த்தர் தருகிறார். The Lord God supplies all the அவங்களுக்கு needs. இந்த பூமியில காசுகளையும் பணத்தையும் வச்சுக்கிட்டு நடக்கணும்னு அவசியம் It கிடையாது. is not essential for them to keep money and live with money. என்ன தேவையோ அதை கர்த்தர் தருவார். The Lord God will supply all Hallelujah the சொல்லுங்களேன். needs. Shout hallelujah. தேவையானதை தருவார். What is need shall be என்ன supplied. அவசியங்களோ அதை நிறைவேற்றுவார். And essential needs shall be அதனால supplied. அங்க கடந்து போயாச்சு. Therefore we have நான் go. கேரளா கன்வென்ஷனுக்கு போயிருக்கும்போது அப்படிதான் சொன்னேன். Therefore I went to Kerala convention. They said, நான் வெறுமையா தான் வந்துருவேன். I came கர்த்தர் empty. தேவைகளை தருவார். God will supply the needs. பட்டாபுராம்லயும் அது போலதான். Also in Pattabhiram. எங்கெங்க மூட்டிங்க எல்லா வேலைகள் எல்லாம் நடக்கும். அந்த நாட்கள்ல தான் அதிகமான வேலைகள் And நடக்கும். those days, no, we have so much of work happening. ஆயத்தமான பணிகள் நடக்கும். So preparatory works. ஒரு நாள் எங்கேயும் போக மாட்டோம். Never we will go anywhere. ஆண்டவருடைய பாதத்தில் இருப்போம். We sit down in the feet of the Lord. ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் ரூட்டை கிளியர் பண்ணிடுவார். Automatically roots will be cleared. இந்த 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 தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? What the prophet says here. என்ன சொல்றாரு? What he says. உன்னிடத்துல என்ன இருக்குது? What is there with ஒரு you? குடம் என்ன இருக்குதுமா?
we have some oil. அப்படியா? அப்ப நான் பக்கத்துல போ, வெறும் பாத்திரத்தை எல்லாம் வாங்கு, Go, she said, a jar of oil. உள்ள போ, Go borrow நீ the உன் vessels from பிள்ளைகளுமா your neighbor. உள்ள போ, Go inside the room. கதவை பூட்டு, Close the door. பூட்டிட்டு என்ன செய்? What do you do? இந்த எண்ணெய் எல்லாம் ஊற்று, இந்த குடத்துல இருக்கிறதெல்லாம் ஊற்று. Now they pour the oil in the எல்லாம் அவள் jar. அப்படியே விசுவாசித்தார். They all believed so. அது எப்படி நடக்கும்? How it will happen? சும்மா உள்ளுக்குள்ள போனவன கிடைச்சிடுமா? Will it, when we go inside, will it அது happen? எப்படி நடக்கும்? ஒரு கேள்வி இல்ல. No questions. தேவனுடைய வார்த்தை நீ விசுவாசித்தால் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகும். If you believe to the word of God, as per your belief, it shall be fulfilled. ஊற்றினாள், ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். She poured and she kept pouring. எல்லாம் நிரம்பிருச்சு. All the vessels இன்னும் were வெறும் filled. பாத்திரம் இருக்குதா? Is there any more empty vessels? இல்ல. No. ஐயோ சந்தோஷம். Joy. உடனே தேவனுடைய மனுஷனிடத்துல போய் ஆலோசனை கேட்கிறார். She went and asked counsel to the man of God again. சொன்னபடியே செய்தே. As per your word, I did. பாத்திரம் நிரம்பிருச்சு. The vessels are filled. ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. எல்லாம் நிரம்பின உடனே தேவனுடைய மனுஷனை மறந்துடுவாங்க இப்போ உள்ளவங்க எல்லாம். And today's people, when it's filled, they forget the man of ஆசீர்வதிக்கணும், God. ஆசீர்வதிக்கணும், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். They say, Pastor, pray that we should be blessed. நல்ல ரியல் எஸ்டேட் வளர்ந்திருக்கும். But the real estate would have grown. நல்ல வியாபாரம் பெருகி இருக்கும். Business would be multiplied. நல்ல உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கும். They would have got promotion, the job. சுத்தமா மறந்துடுவாங்க. They'll completely forget ஆனா the இவ man of எல்லாம் God. நிரம்பின உடனே எங்க போறா? But while she went after the ஹalleluya vessels are சொல்லுங்களே. filled. Shout hallelujah. நிரம்பின உடனே It was filled. வேற தேவன் அந்த ஆலோசனை கொடுத்தாங்களே. She again went to தன்னை வழி நடத்தினார்களே. those who led அந்த her. பரிசுத்தவான்களை மறந்துட கூடாது. You should not forget the saints அந்த also தேவனுடைய guided you. மனுஷரை மறந்துட கூடாது. You should not forget the man of God. வேற ஓடி போகிறா. She went to her. நிலவரங்கள் எல்லாம் போய் சொல்றா. She went there and told ஐயா பாத்திரம் நிரம்பி She went to வழியுது. him and told everything that vessels are ஹalleluya. overflowing. Hallelujah. பாத்திரம் நிரம்பிருச்சு. Vessels are filled. இன்னும் வேற இருக்குதா? Is there any more vessels? எல்லா பகுதியிலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். The Lord God fills everything and everywhere. எல்லாம் நிரம்பிருச்சு. Everything is filled. இனி உனக்கு பிரச்சனை இல்ல. No more problems for நீ you. மட்டும் தனியா பூட்டிக்கிட்டு உள்ள உட்காராத. Do not sit alone. நீயும் உன் பிள்ளைகளுமா இருந்து போங்க உள்ள. You and your sons have to go inside. தனிப்பட்ட ஜெபம் இருக்குது. There's a private prayer. குடும்பமாக சேர்ந்து ஜெபமும் There's இருக்குது. also a family prayer. தனிப்பட்ட விதத்தில் நீ தேவனோடு பேசுகிற அனுபவம் There's இருக்குது. an experience of privately talking to சபையாரோடு God. சேர்ந்து தேவனை துதிக்கிற அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம் It's experience காணப்படுகிறது. of gathering as a congregation, serving and worshiping the Lord. ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு தூப கலசத்தை தனிமையா எடுத்துக்கொண்டு போகிறதும் இருக்கிறது. There's a priest, high priest who takes the incense and goes into the most holy அதே place. பிரதான ஆசாரியன் The same high priest. பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு தூப பீடம் இருக்கிறது. There's a incense altar in the holy அங்கே place. தூப கலசத்தை போட்டுக் கொண்டிருக்கிற அனுபவம் இருக்கிறது. And there is an experience of bringing உனக்கும் offering incense. தேவனுக்கும் உள்ளான உறவாடுதல் மாத்திரமல்ல, Not only relationship between you and God. குடும்பத்தின் சமாதானத்தை குடும்பமாக குடும்ப ஜெபம் நடக்கணும். As a family prayer has to happen for the peace of the family. இப்ப யாரையும் கை குத்துக்க சொல்ல மாட்டேன், I கவலைப்படாத. will not ask anyone to raise up எந்த your hand. வீட்டுகள்ல குடும்ப ஜெபம் குடும்பமாக இருந்து ஜெபம் பண்றீங்க? Whatever the family, as a family you pray as a family ஒன்னு ரெண்டு prayer. பேர் கை மெதுவா எழும்ப பாக்குது. One or two people said. எத்தனை பேர் நீங்க குடும்பமாக இருந்து ஜெபிக்கிறீங்க? How many of you are making? சிலங்க நாங்க படுக்கையிலே இருந்து ஜெபிச்சுக்கோம். Some say on the bed only we will pray. அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. There are people so. அவர் தனியா ஜெபிக்கிறார், நாங்க தனியா ஜெபிக்கிறோம். They pray அவர் separately, we எழும்புற pray நேரத்துல separately. நாங்க எழும்புறது இல்ல. And we. வீட்டுல உள்ள குறைகள் அதுல இருக்குது. There's a shortcoming in that. இன்ன விட்டுட்டீங்கன்னா இன்னையில இருந்து அது ஆரம்பி. If you are lost it, start your எழும்பி family கொஞ்ச prayer. நேரம் எழும்பி தோத்திரம் பண்ணுங்க. Wake up and praise God. கொஞ்ச நேரம் எழும்பி துதியுங்க. Wake up and praise இதுல God. நான் கர்த்தருக்கு என்ற தாயாருக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். I thank my God for my mother எந்த now. நேரமானாலும் எழும்பி காலையில எழும்பி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பாட்டு பாடுங்க. And she will wake up us and tell us. சாயங்கால குடும்ப ஜெபம் 8 மணிக்கு எல்லாம் Wake up and everyone praise God. 8 o'clock family prayer evening. எங்க அப்பா வரத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு சேர்ல. My father will be sitting there. நாங்க எல்லாம் ட்ரம் ஆளுக்கு ஒரு பெட்டி, தகர பெட்டி தானே அன்னைக்கு. We have a tin, we have trunk box. பிளாஸ்டிக் பெட்டி கூட அன்னைக்கு Not கிடையாது. even plastic box. அந்த தகர பெட்டி ஆளுக்கு பெரிய பெட்டி எடுத்துக்கிடுவோம் ட்ரம் அடிக்கிறது. We will have tin boxes and we will used to play drum with that. அதுதான் அன்னைக்கு பெட்டி இன்ஸ்ட்ருமெண்ட். That was the musical அதுதான் instrument. கை தட்டிட்டு பாட்டு பாடிக்கிட்டு தோத்திரம் பண்ணிட்டு சோத்திரம் பண்ணி முடியும். And that's what we praise, we clap our hands and praise and தைரியமா worship. சொல்ல முடியும் அந்த ஜெபம் குடும்பங்களில் உள்ள சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். With courage I can say that prayer has blessed the generations and குடும்பத்தின் families. குறைவுகள் எல்லாம் கர்த்தர் The மாற்றிட்டார். Lord has changed all the shortcomings in the அன்னைக்கு family. ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்ட நேரங்கள் உண்டு. There were days that we were suffering for food. ஒரு 1/4 லிட்டர் பால் எங்க அம்மா வாங்க மாட்டாங்க. Not no money, கடன் milk, வாங்கி வாங்க முடியாது. because milk was எனக்கு நல்லா தெரியும். எங்க வீட்டுல மொத்தம் 7 பேர், நாங்க 5 பேர், எங்க அப்பா 2, அப்பாவும் அம்மா 7, எங்க தாத்தா வந்துட்டாங்க, பாட்டி வந்துட்டு 8, 9 ஆகி போயிடும். And we are 7, 5 siblings and my mother and father, no 7, and sometimes my grandpa comes, sometimes it's 8, 9. நீங்களே கணக்கு போட்டு பாருங்களேன். You count and see. காலையில எங்க அம்மா 100 மில்லி வாங்குவாங்க, சாயங்காலம் 150 மில்லி தான் வாங்குவாங்க. பால்கார வந்து டிங்கி டிங்கி அடிக்கும். Milk was 100 milliliter morning and 150 milliliter in the evening. My mother used to get. நாங்க எல்லாரும் எங்களுக்கு காபி ஊத்தி வைக்கிறாங்க, டீ ஊத்தி வைக்கிறாங்க. And with that she used to 5 prepare பேருக்கு coffee. ஊத்தி வச்சுட்டாங்க. அது கலரா இருக்குதா என்ன கிடையாது, கொஞ்சம்
கொஞ்சம் லைட்டா மாறி இருக்கும். It will be like lightly colored. இன்னைக்கும் போனீங்கன்னா எங்க அம்மா அதே ஸ்டைல்ல தான் காப்பி போட்டு கொடுப்பாங்க. Even today you go, my mother's Sister coffee Ruby will be சொன்னாங்க, same. இது யார் உங்க மம்மி தானே போட்டாங்க அப்படின்னாங்க ஒரு தடவை பார்த்துட்டு. My sister Ruby said it's your mommy's coffee. சீனி இருக்கும், அதனால சர்க்கரை போட்டு விட்டுருவாங்க. We should put the sugar. டீ தூள் இருக்காது, அதுல காப்பி இருக்காது, அதுல காப்பி தூள் இருக்காது. உங்க வீட்டுல எத்தனை வீட்டுல அப்படி இருக்குமோ தெரியாது. I don't know in house there will be no coffee powder, there will nothing. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. I remember it. ஒரு தடவை எனக்கு ஊத்தி வச்ச டம்ளர் கீழே விழுந்துருச்சு. One day the coffee which was given to me, that glass fell down. வீட்டுல இல்ல. No more. எங்க அம்மா சொன்னாங்க, வேணா நீ குடி, குனிஞ்சு குடி. My mother said, no, bow down and எனக்கு நல்ல lick it. ஞாபகம் இருக்குது. ஐயோ காப்பி இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த ஓடி வந்துச்சு, அப்படியே வாயை வச்சு குடிச்ச நேரம் எனக்கு நல்லா I remembered that the coffee was flowing on the floor. I bowed down and licked the இருக்கிற coffee. வைரஸ் எல்லாம் அப்ப கிடையாது. Those days there was no virus, வியாதிலாம் கிடையாது. no disease. ஏன்னா அப்படிதான் வாழ்ந்தோம். That's what we lived. ஆனா கர்த்தர், ஆனா தேவனை விடல, ஆண்டவரை விடல, But we did not leave our God. ஆராதனையை விடல. We did not 3 leave the கிலோமீட்டர் services. இன்னைக்கு உள்ள ஆட்டோ, ஷேர் ஆட்டோவோ பஸ்ஸோ இன்னைக்கெல்லாம் கிடையாது. So many kilometers we have to like share out. Today we don't have. ஃபைத்தோம் போனா 3 கிலோமீட்டர் போகணும். Faith home we have to go for 3 kilometers. நான் படிக்கிறதா இருந்தாலும் பைபிள் ஸ்டடிக்கு ஓடுகலாம். To go to Bible study. காத்திருப்பு கிட்ட இருக்கு போ. Tarry meeting. உபவாச ஜெபம். Fasting prayer. எங்க பாஸ்டர் என்ன செய்வாரு, உபவாச ஜெபம் 10 மணிக்கு உட்கார்ந்தாருன்னா, Fasting prayer, my pastor used to sit for 10 o'clock. அந்த இருக்கிற கிறிஸ்டோபர் ஐயாக்கு தெரியும், ஜெகதீசன் ஐயாக்கு தெரியும். Christopher Ayya and Jagadish Ayya, they know. ஜெகதீசன் ஐயா வடக்கூர் ஃபைத்தோம்ல இருப்பார். Jagadish Ayya நாங்க was மில்லர்புரம் ஃபைத்தோம்ல and we were this Millerburam. அவர் என்ன செய்வாருன்னா 10 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா When he starts at 10, 3 மணிக்கு தான் ஜெபம் முடிப்பார். finish the fasting prayer 3 o'clock. ஆட்கள் இப்ப மாதிரி 12 1 எல்லாம் கிடையாது. Like today 12:30 not. அவர் ஸ்டடி, அந்த குடல் இந்த குடல், அந்த கொழுப்பு இந்த கொழுப்பு எல்லா கொழுப்பு எடுத்துருவாரு. And all the அவர் கொடுக்கிற ஸ்டடி எல்லாம் அப்படிதான் the இருக்கும். study will take out all the fat. அலசி எடுத்துருவாரு. ஒருத்தர் செய்ய முடியாது. He will take and cleanse and clear everything. No one shall move. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்படிதான் அன்றைக்கு தேவ சமூகத்தை அனுபவிச்சோம். That's what we experienced God's தேவ presence. சமூகத்துல இருந்தோம். We were in God's presence. இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றிட்டார் சூழ்நிலையை. Today the Lord God has changed all the தேவ family சமூகத்துக்கு situations. போங்க. சின்ன கடந்து போகணுமா? Go in God's ஒன்னு presence கடன் மாறணுமா? until the indignation is அந்த past. ஸ்திரியை பார்த்து If your debt சொல்லுகிற has to வார்த்தை change, என்ன? what's the word looking at this தீர்க்கதரிசி woman? புத்திரன் மனைவியை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? Looking at the wife of உன் the sons of கடன் prophet. தீர்க்கப்பட வேண்டுமானா, If your debt has to be changed, உனக்கு ஒரே ஒரு வழியை there's காண்பிக்கிறேன். only one way I உன் அறை show. வீட்டுக்குள்ள பிரவேசி. Go inside the room, நீ கதவை பூட்டு. shut the door, அங்க எண்ணெயை ஊற்று. pour the oil. அங்க கடன் தீர்ந்து போச்சு. The debt was changed. சும்மா உட்கார்ந்தா மாறிராது. Just sitting will not work out. லாட்டரி அடிச்சு தீர்க்க வைக்கிற தேவன் அல்ல இது. He is not the God who makes the உன்னை Lord செயல்பட draw, வைக்கிற lucky draw. தேவன். He is the God makes you to உன்னை work. செயல்பட வைக்கிற The தேவன். God makes you to work. பிரயாசப்பட்டு ஊற்றப்பட்டு தண்ணி அங்க எண்ணெய் நிரம்பிருச்சு. After they labored, it was poured and it was changed. அடுத்தது ஆலோசனை என்ன பண்ணுது? So what is the counsel? சும்மா இருக்க கூட, நீ கிரியை செய்யணும். You have to work. நீ வியாபாரம் பண்ணு போய். You have to do business. உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Lord will bless the work of your நீ hand. எவ்வளவு செயல்படுறாயோ அதுக்கேற்ற விதத்துல தான் உனக்கு ஆசீர்வாதம் உயர்வு வரும். The more and the more you work, accordingly you will get the blessings and exaltation. ஆண்டவர் அதனால தான் ஒருத்தனுக்கு 1 தாலந்து கொடுத்தாரு. That's why the Lord got ஒருத்தருக்கு 2 தாலந்து கொடுத்தாரு. 1 talent was given. ஒருத்தருக்கு 5 தாலந்து 2 கொடுத்தாரு. talent and 5 talent. 2 தாலந்து வாங்கணும், 5 தாலந்து வாங்கணும் வச்சுக்கிட்டு பெரிய வச்சிட்டான். The 2 talents and 5 talents who received, he multiplied அது and became இருக்கிறத great. பெருசாக்கிட்டான். And he multiplied it. பிரயாசப்பட்டு He பெருசாக்கிட்டான். put efforts and labor. ஆனா and 1 multiplied. தாலந்து வாங்கணும் என்ன செய்தான்? But man who got 1 talent, இது இப்படி செயல்படுறது பெருசல்ல. it's not becoming என் great like this. ஜீவியத்தை பாதுகாத்து கொண்டு அப்படியே வச்சிருக்கிறேன். I am preserving my life and keeping it carefully. இந்த டிபிஎம்ல சொல்லி கொடுப்பாங்க ஒரு பாடம். They ஊழியம் பெருசு இல்ல, Your ministry is not ஜீவியம் தான் பெருசு. Your life is great. நீ ஊழியமும் வேணும், ஜீவியமும் வேணும். Your life is required also ministry. ஜீவியம் இருந்தா உனக்குள்ள ஊழியம் வந்துகிட்டே இருக்கும். When you have life, ministry will grow. ஊழியம் இருந்தா ஜீவியம் வெளிப்பட்டுக்கிட்டே When இருக்கும். ministry is there, your life will ரெண்டுமே be. உனக்குள்ள இருக்கும். Both is there. அதனால இப்படி சொல்லி சொல்லி ஒரு கூட்டத்தை அப்படி ஜீவியத்தை பாரு, ஜீவியத்தை பாரு, ஜீவியமும் கெட்டு கிடக்கும், ஒண்ணும் கிடைக்கும். And they say this and finally their life is also gone down. ரெண்டு வேணும் உனக்குள்ள. Both is required. அதுதான் 1 தாலந்து வாங்கினவன். That's what the man அது got அப்படியே 1 talent. ஒளிச்சு வச்சு அவனுக்கு கிடைச்சது என்ன கிடைச்சிச்சு? He did what he finally received. அது பறிக்கப்பட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கப்பட்டது. It was taken and given to someone நடந்த else. சம்பவம் என்னாச்சு? What happened? அவனுக்கு கிடைச்ச பங்கு என்ன? What is the portion? அவனுக்கு சமாதானம் கிடைக்கலையே. He did not get peace at all. வேதம் என்ன சொல்லுகிறது அவனை What is பற்றி? scripture tells about him? அழுகையும் பற்கடிப்பும் தான் வந்தாச்சு. For them there was மற்றவனை weeping வளர்றத and grinding of the பார்த்து teeth. பொறாம தான் வந்துகிட்டே இருந்துச்சு. And there was envy for him looking at others பார்த்து growing up. பல்ல நறு நறு கடிச்சிட்டு தான் வந்தான். He
He was grinding his teeth looking at his அழுது growing. கண்ணீர் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. There was cry then. கிடைக்கப்பட்ட தாளந்துகளை இழந்துடக் கூடாது. Do not lose the talent which is given கிடைக்கப்பட்ட to you. பொறுப்புகளை இழந்துடக் Do கூடாது. not lose the responsibilities கிடைக்கிற given to you. ஊழியங்களை இழந்துடக் Do கூடாது. not lose the ministry given to you. கிடைத்திருக்கிற நல்ல மேன்மையான பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை Do இழந்துடக் not கூடாது. lose the good fellowship which God has சபையின் given to மேன்மை you. இழந்துடக் Do கூடாது. not lose the excellence of the இந்த church. ஊழியத்தை விட்டு போனவங்க இருக்கிறாங்க. I've seen people, those who went for சகோதரி the ministry. போச்சு, சகோதரன் போயிட்டு ஒரே புலம்பல், ஐயோ தயவு செய்து Sisters and brothers, they murmured. பெற்றோரோட வந்தாங்க. போனா அப்படிதான். உண்மையா தேவனை அனுபவிச்சிருந்தாங்கன்னா அவங்க தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகவே If they மாட்டாங்க. have truly experienced and enjoyed God, truly they will not go away from God's presence. அவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறார். They may be. நாமும் இரக்கமுள்ளவர்களா இருப்போம். Let's do that. ஆகையினால் என்ன வாசிக்கிறோம்? What we read. இந்த ஸ்திரீ என்ன செய்யப்பட்டா? What this woman did. இவளுக்கு என்ன நடந்தது? What happened to this வெறும் woman? பாத்திரம் எல்லாம் மாறி போச்சு, நிரம்பிருச்சு. All the empty vessels were கடன் filled. பிரச்சனை நீங்கி போச்சு. His debt was ஒரு changed. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. கடன் பிரச்சனை நீக்குவதற்கு வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. To change your debt, there's a way given to ராஜா you. உன்னை அறைக்குள்ளே கொண்டு போகிறார். King takes you into his chamber. அந்த இயேசு ராஜா உன்னை அறைக்குள்ளே கொண்டு போய் அந்த நேசரோடு என்ன பேசுகிறார்? This King Jesus takes you into the அவர் room and what he சத்தம் speaks உன்னை to you. மகிழ பண்ணும். His voice will make உன்னை you to be சந்தோஷப்படுத்தும். It'll make you to be எல்லா joyful. நெருக்கங்களையும் மாற்றிவிடும். It'll change all your உன் மேல் troubles. இருக்கிற சினம் கடந்து போயிடும். And the indignation will pass. இது எசாயாவை கொண்டு சொல்றாரு. Through Isaiah says, சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? now what the psalmist அவர் says, சொல்றாரு சினம் கடந்து போகிற வரைக்கும், is until the அதான் indignation is passed, விக்கினங்கள் கடந்து போகிற வரைக்கும் until the evil is past, உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நான் தங்கி இருப்பேன். I will be under the wings, shadow of your wings. சோதனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. There are temptations and trials. 57 சங்கீதம் 1 வசனத்துல Psalms 57 எனக்கு இறங்கு தேவனே, எனக்கு இறங்கும். Be merciful to me, என் O God. ஆத்துமா உம்மை அண்டிக் கொள்ளுகிறது. Be merciful for my soul trust in you. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் And in the shadow of your wings, உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். I will make my refuge until these அதான் calamities are அந்த past. அறை வீட்டுக்குள் உள்ள பிரவேசித்து கதவை பூட்டிக் கொண்டிருப்பேன். That it means coming inside the room and என் closing the மனதை door. அடக்கி உம்முடைய சன்னிதானத்தில் ஜெபத்தை என்னுடைய இருதயத்தை ஊற்றிக் கொண்டிருப்பேன். I will control my mind, and in your presence I will pour myself and be in your presence. அடுத்தது அதே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். Same, next is 2 Kings chapter 4, same chapter. அங்க என்ன நடந்தது? What happened there? எலிசா தீர்க்கதரிசி திரும்ப அவருடைய ஊழியத்தின் காலத்தில் கடந்து வருகிறார். Now, Elisha was continuing his ministry. அங்க ஒரு சுனேமியாள் என்ற ஒரு ஸ்திரீ இருக்கிறார். There was a woman called Sunamite. அவள் என்ன செய்கிறாள்? What she did? எலிசாவுக்கு நல்ல கரிசனையோடு எல்லா உபகாரமும் பண்ணுகிறாள். No, to Elisha, he was so she cares Elisha so much. புருஷனும் மனைவி நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. Husband and wife, they are enjoy, they are enjoy. குழந்தை இல்ல. There's no child in the house. குழந்தை இல்லங்கிற குறையே இல்ல. Also, they don't have the trouble that there's no child. பேருமே குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. Both of them are child for one another. குழந்தைகளை பற்றியுள்ள எந்த கவலையும் அவங்களுக்குள்ள இல்ல. They don't have sorrow that they don't have child at all. சொல்றாங்க சுகமா இருக்கிறேன். She said, I am good in midst of my people. எலிசாவுக்கு அந்த நிலவரம் என்னங்கிறது தெரியாது. Now, Elisha did not know this was there. கூட இருந்த கேயாசி அதை சொல்லி பார்க்க சொல்லுகிறார். Gehazi told this to Elisha. என்னப்பா ஏதாவது ஒண்ணு இவங்களுக்கு செய்யணுமே. And now Elisha asked, we should do something to this family. உபகாரம் செய்யறாங்க. So much they care for us. என்னடா அந்த உபகாரத்துக்கு தக்க ஏதாவது செய்யணும். We being worthy for their care, we should do something. That's what scripture teaches. ஒரு உபகாரம் செஞ்சா அந்த உபகாரத்துக்கு தக்க செய்யணும். You have to do something back for the people, those who are of great support and help to you. நடந்தது என்ன? What happened? நான் எலிசா அதை கேள்விப்பட்டுட்டு Elisha heard it. கூப்பிட்டு சொல்ற குறிப்பிட்ட காலத்துல உனக்கு ஒரு குமாரன் கிடைக்கும்னு சொல்லி. Elisha called her and said, at the appointed time you shall have a child. அவளுக்கு நம்பிக்கையே இல்ல. She had no trust. என் புருஷன் ரொம்ப வயசாயிட்டப்பா. She said, my husband is aged. புருஷன் வயசாயிருச்சு. இனியா என்ற ஆண்டவரே தயவு செய்து இந்த மாதிரி காரியங்களை என்கிட்ட பேசாதீங்க, அபத்தம் பேசாதீங்க. She said, do not talk this to me because my husband is aged. இதை பற்றியுள்ள காரியங்களை எங்களோடு பேசாதீங்க. Do not speak to us. இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே when she heard this, இவன் உடனே ஆனாலும் அவள் விசுவாசித்தாள். she believed. குறிக்கப்பட்ட காலம் வந்துச்சு. At the right time came. நல்ல ஒரு அருமையான குழந்தை அவளுக்கு கிடைச்சது. She got a wonderful child. பிள்ளை வளர்ந்துச்சு. Now the child grew up. பிள்ளை அப்பா வயலுக்கு போறாரு. Now the father went to the பிள்ளை டாடி நானும் வர்றேன். The child says, the father, daddy கூட போயிச்சாரு. They went with daddy. என்ன? Then went with daddy. நம்ம ராக் மாதிரி, like rock, நம்ம சாம் மாதிரி, like Sam, ஏன்னா அவங்க டாடி தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். because they like the daddy. உடனே நானும் வர்றேன். I will also come. அவர் போயிட்டாங்க. They went there. வளர்ந்துட்டாங்க. They grew up. நல்லா வளர்ந்து என்ன செய்றாங்க? They grew up. அங்க பார்த்தா பருப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, பாக்குறாங்க. Everyone is there in the field harvesting. ஆடி நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கிற நல்ல வெயில் இருந்துருக்கு. Everyone was playing. There was it was so hot. கொஞ்ச நேரத்துல பிள்ளைக்கு தலைவலி. The child was in headache. தலைவலிக்குது. My head is my head. எல்லாம் ஆச்சி பார்த்தா இவ அழுகுறான், தாங்க முடியல. கூப்பிட்டு சொல்லி கொடுக்கறான், போய் அவங்க அம்மா கிட்ட கொண்டு விடு. Now it was told that no, take the child to her mother.
child's mother. உடனே தாய் இடத்துல கொண்டு போனா It was brought to the mother. தாய் உடனே மடியில தட்டி வச்சு படுத்து அவளை அப்படியே ஆற்றி கொண்டிருக்கிறான். Now the mother was embracing the child, keeping in the bosom. கொஞ்ச நேரத்துல பார்த்தா புள்ள செத்து போச்சு. Little while the child died. செத்து போன உடனே இவளுக்கு பயங்கர வேகம். Now she was so troubled. ஏன் இப்படி கொடுத்து சோதிக்கணும்? Why he gave and then tempted me? வேண்டாம்னு சொன்னேன். I said no, I don't want. உனக்கு வேண்டாம்னு சொன்னாலும் நீ கேட்டது தவிர கேட்காததையும் அவன் நமக்கு தருவார். Even if you say no, even whatever you ask, more than what you ask, what you do not ask, God will give you. அறிந்து அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். God knows what your needs and then he also gives that. வாழ்க்கையில எனக்கு நல்லா தெரியும். In my life I know it well. என்னுடைய அவசியங்கள் என்ன என்பதை ஆண்டவர் தெரிஞ்சு எனக்கு எல்லாம் தந்துருவார். அதனால நான் எனக்குன்னு ஒண்ணு வாங்கவே மாட்டேன். My God needs all my needs and supplies all my, therefore I do not buy anything for me. ஓபனா நான் சொல்றேன். Openly I say even my inner garment. எதுவா இருந்தாலும் சரி. Whatever it may be. கர்த்தர் என்னுடைய அவசியங்கள் எல்லாம் எனக்கு தந்துருவார். God shall supplies all my needs. யாராவது ஒரு சகோதரர் மாதிரி எனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. Some brothers used to buy and give it to me. ஏனென்றால் தேவை அவருக்கு தெரியும். Because he knows my need. எலிசா இவருடைய தேவைகளை அறிந்து அந்த ஸ்திரீக்கு கொடுத்தார். No, Elisha knew her need and gave the child. அவளிடத்துல போய் சொல்ல நான் ஒண்ணு கேட்கலையே. She said I did not ask அப்பவே you. சொன்னனே. I told you that. கொடுத்துட்டு இப்படிப்பட்ட ஒரு வேதனையா? Why after giving you this trouble? இப்படிப்பட்டத நான் இந்த கண்களால் காணணுமா? Should I see this in my eyes? கதவை அடைத்து உள்ள வச்சிட்டு வந்துட்டா இவ வந்து No, she kept the child inside the room and closed and she went to Elisha. நடந்த சம்பவத்தை நான் விவரிக்க அவசியம் இல்லை. No need to explain this incident. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல வாசிக்கும்போது 2 Kings chapter 4 verses 33. என்ன செய்றார்கள்? இருவரும் பின்னால போறாங்க, உள்ள போறாங்க. Both of them went in. இருவருக்கு பின்பாக அவள் கதவை பூட்டி shut the door behind the two of them வேண்டுதல் செய்தார் and prayed to the Lord. பிள்ளைக்கு உயிர் வந்தது. The child கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் மீட்பர். Our God is a redeemer. மீட்பர். My redeemer. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My redeemer liveth. அவர் ஒரு நாளும் மரணத்தின் வல்லமைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார். Never he will allow the powers of death to overcome. மரித்த பிள்ளை திரும்ப உயிரோடு எழுப்பி விட்டது. That child rose up again. அறை வீட்டுக்குள் இருந்த ஜெபம் ஜீவனை தந்தது. The prayer inside the closed room gave life. அனுபவங்கள் மாறுது. That experience will change. உன் ஆத்துமா மரித்திருந்தாலும் சரி. Even if your soul is உன் dying. வாழ்க்கையில மரித்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி. Even if your life if you are in dead state. உனக்கு திரும்ப ஜீவன் உண்டாகணுமா? If you want life again. திரும்ப ஒரு மீட்பு உண்டாகணுமா? Again if you want redemption. அந்த மீட்பரை நோக்கி கூப்பிடுங்க. Look on to the redemption and call. அவரே உன் நேசர். He is your beloved. அவரே உன்னுடைய ஆத்தும மீட்பர். He is your soul redeemer. அவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். Never he'll forsake you. அவர் ஒரு நாள் உன்னை விட்டு விலக மாட்டார். Never he'll depart from you. உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாக நடக்கும். Your life shall be victorious. தானியேலுடைய வாழ்க்கை அப்படிதானே? Mary's life. அந்த தானியேல் ஜெப ஆராதனை அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தது. The prayer, the life of Daniel, his prayer gave him victory. அவனுடைய ஜெப வாழ்க்கை தான சவாலாக இருந்தது. His prayer life gave him peace. ஒரு ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. எல்லாம் கையெழுத்து வச்சாச்சு. Everything was signed. The letter was signed. எல்லா முத்திரை போட்டுட்டாங்க. It was sealed and sealed against Daniel. கட்டளைகள் புறப்பட்டுருச்சு. Commandment started. சிங்க கெபிக்குள்ள போகிறார். He has to enter into the lion's den. அக்கினிக்குள்ள போகிறார். They are going to go into the fiery furnace. ஜெபிச்சு பிரயோஜனம் இல்ல. No use of prayer. எல்லாம் கையெழுத்திட்டாச்சு. Everything is signed. இனி பிரயோஜனம் இல்ல. No sign. எல்லாம் முடிஞ்சு போச்சு பாஸ்டர். மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க. Doctors have left. இனி டாக்டரால முடியாது என்று சொல்லிட்டாங்க. It is not possible. உடனே நீ முடிச்சிராத. You do not finish it. மருத்துவர்கள் முடிச்சிட்டேபாங்க. Doctors will finish it. பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்குது. There's heavenly God's will. நான் ஜீவன் கொடுக்க வந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்று சொன்னவர். He who said I have come to give life and life in abundance. அங்கிருந்து வரக்கூடியது. Victory comes from there. எத்தனையோ மரித்திருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஜீவன் உண்டானது. So many dead child's life they rose up to give life. He who gives you life. அதனால உன்னுடைய பாரங்களை அவரிடத்தில் நீ சொல்லு. Therefore tell your burdens to him. தமிழ்ல ஒரு பழைய பாட்டு ஒன்னு இருக்குது. In Tamil there's an old song. செல்வே இயேசுவின் பாதம் சொல்வே என் உள்ளத்தின் பாரம் செல்வே இயேசுவின் பாதம் சொல்வே என் உள்ளத்தின் எல்லாரும் சேர்ந்து பாருங்க. மகிழுவேன் கரங்களை தட்டி மகிழுவேன் அவர் வார்த்தையிலென்றோ ஹல்லேலூயா மகிழுவேன் அவர் வார்த்தையிலென்றோ துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன்
அற்புதரானதால் மகிழுவன் வணங்குவேன் வணங்குவேன் அவர் விழுந்து நான் எல்லாம் சேர்ந்து வணங்குவேன் வணங்குவேன் அவர் பாதம் விழுந்து நான் அற்புதரானதால் செல்வேன் செல்வேன் இயேசுவின் பாதம் சொல்வேன் என் உள்ளத்தின் பாதம் செல்வேன் இயேசுவின் பாதம் சொல்வேன் என் உள்ளத்தின் பாதம் மகிழுவேன் 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 அவர் வார்த்தையிலே மகிழுவேன் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah. அங்க என்ன வாசிக்கிறோம்? What we read. முதலாவது வாசி கொண்டு வாங்க. உன்னத பாட்டுல பாருங்க. Let's come to Songs of பாட்டு Solomon. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எல்லாம் வாசிச்சீங்க. What we read Songs of ராஜா Solomon. என்னை தமது அறைக்குள்ளே அழைத்து கொண்டு வந்தார். The king has brought me inside the chamber. நாங்க என்ன செஞ்சிட்டோம் இப்போ? What I did now? நான் இல்ல. Not me. நான் இல்ல. Not me. நாங்கள் குடும்பமாக போயிட்டோம் இல்ல. Not only me. We are நாங்கள் தேவ சமூகத்தில் நாங்கள் குடும்பமாக வந்துட்டோம். We come in as a family. நாங்கள் சபையாக சபை கூடி வருதல் விட்டு விடாதபடிக்கு நாங்கள் சபை கூடி வந்தோம். We join as a congregation. We do not leave the assembly of God. ஒருமையில் இல்ல பன்மையில் அங்க சொல்றாரு. It is told in plural. குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு சொல்றேன். For the blessings of the family. சபையின் ஆசீர்வாதத்துக்கு சொல்றேன். For the blessings of the church. சபையின் வளர்ச்சிக்கு சொல்றேன். For the growth of the church. ஊழியத்தின் வளர்ச்சிக்கு சொல்றேன். For the growth of the ministry. நான் சொல்லுவேன் இந்த ஊழியத்தின் நான் ஊழியத்துல ஊழியக்காரங்களுக்கு இந்த ஃபெய்த்தோமுக்கு விசுவாசம் என்னனாலும் வாங்கி கொடுப்பேன். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன். For the servants of God ministry, I will get everything for நான் them. முன்னாடி இருந்த டிபிஎம் சபையிலே அது போலதான். Also in the TPM church before. என்ன லிஸ்ட் சிஸ்டர்ஸ் கொடுத்தாலும் அரை கிலோனா 1 கிலோ வாங்கி கொடுத்துருவேன். And I will get whatever the sisters 5 கிலோ வாங்கி கொடுத்து அதுக்காக எங்க ஹோல்சேல் கடை the உண்டு. sisters give. I used to buy double. என் கூட வந்த சில விசுவாசிகள் வந்து சொல்லுவாங்க. Some believers used to come and tell. முன்னாடி இருந்த ஊழியக்காரர் அப்படி செய்ய மாட்டார். Before this, those who are there, they will not do so. நீங்க என்ன வாங்கி கொடுக்கறீங்க இப்படி? What you are buying and giving. 5 கிலோ சொன்னா 2 கிலோ தான் வாங்கணும். If they say 5 kilos, you have to buy only 2 அப்படி எல்லாம் kilos. செய்வாங்க. That's what they. ஒரு நாள் அப்படி குறை வைக்க மாட்டேன். Never I will put the shop. நிறைஞ்சி இருக்கணும். It should be full. நிறைஞ்சி வழியணும். It should overflow. போற இடங்களுக்கு எடுத்து கொண்டு போகணும். And wherever they, it should be overflowing given. அப்படிதான் செய்வாங்க. That's what I do. அப்ப நிறைய வரும். அப்ப நிறைய காரியங்கள் அப்படி நடந்துகிட்டே இருக்கு விசுவாச வீடுகள். Therefore the faith home it shall all be like this. ஏனென்றால் அங்க தேவ சமூகத்துக்குள்ள அது இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிதான். ஆனால் ஜெபிக்கணும். ஆனா Children of God, it's like this, but you have to pray. எல்லாம் வாங்கி கொடுப்பேன். I will get them everything. ஜெபத்துல யாரு வரலன்னா அத மாதிரி கோபம் எனக்கு வரவே வராது. But when they do not come for prayer, I will not able to tolerate. நல்ல உயிருக்குற நேசிப்பேன். I love them so much. நல்ல அன்பா நேசிப்பேன். I love them so much. அந்த ஊழியக்காரி அந்த ஜெபத்துல வந்து அமர்றன்னா அவங்க மேல எனக்கு பகைங்கிறது அவங்க மேல தான் வரும். And the servant of brothers and sisters, servant of God, தூக்கி எறிஞ்சு வீசிடுவேன். those who do not come and sit in இது prayer. அவசியம் இல்ல. தேவ சமூகத்தை தேவனை நேசிக்காத நீ யாருக்கு தேவையில்லை. If you do not love God, you don't want us. நான் மாத்திரம் அறைக்குள்ள இருக்கிறேன். இல்ல அது. No, let me alone be inside the room. நாங்கள் அறைக்குள்ள வந்தோம். We came inside the room. நாங்கள் எல்லாரும் உமக்குள் களி கூறுகிறோம், We rejoice in மகிழ்கிறோம். you. We are glad in you. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்களே. Clap your hands and give இந்த glory. வார்த்தை உங்களுடைய ஒவ்வொரு குடும்பமாக ஜெபம் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன். I believe that this word will make your family, bring family prayer in your குடும்ப ஜெபம் family. பண்ணி பாருங்க, ஆசீர்வாதம் அங்க இருக்குது, ஊற்று இருக்குது. Do family prayer and see there's a blessing there. குடும்பமாக ஐக்கியமா இருந்து பாருங்க. Be as a family and சண்டே fellowship. ஸ்கூல்ல கூடி இருந்து ஜெபிக்கிறாங்க. Sunday school they gather and அந்த pray. ஐக்கியம் தான் சபையை பலப்படுத்தும், ஊழியங்களை That பலப்படுத்தும். fellowship shall strengthen the ministry and church. அதற்காக நாங்கள் மாத்திரமல்ல, நாங்கள் எல்லாரும் அறைக்குள்ள வருகிறோம். Not only us, and we all come into the room. பட்டாபுரம் மட்டுமில்லை இப்போ. Not only Pattabram. இப்ப எல்லாம் சேர்ந்துடுறாங்க. All from every different places. பஞ்சாப், அங்க கேரளா, அங்க சிங்கப்பூர், மலேசியா எல்லாமே உள்ள சேர்ந்துருச்சு. நேத்து நடந்தது செகண்ட் சண்டே. Everyone they gathered in second Saturday prayer. அதனால இவங்களுக்கு வந்ததுனால அவங்களுக்கு சந்தோஷமா சிங்கப்பூர் அக்கா சிங்கப்பூர் சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தாங்கல்ல, கை தட்டி சொல்லுங்க. Singapore sister has given Singapore sandwich. Clap your hands. சந்தோஷம். அவங்களுக்கு சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு சந்தோஷம். அவங்களுக்கு
அவங்களுக்கு சந்தோஷம், வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு அதை காட்டிலும் சந்தோஷம். நீங்க வடை போடுவீங்க, பஜ்ஜி போடுவீங்க, எங்களுக்கு நாங்க சாண்ட்விச் We'll give vada or bhaji, but we will give sandwich. People, those who ate, are also so happy. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. ஏனென்றால் அவங்கள மகிழ்ச்சி வந்துருச்சு. Because there's a joy. பெரிய சந்தோஷம். There's a gladness. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of ராஜா God. அழைச்சு கொண்டு வர்றாரு. Therefore king brings நாங்க them. என்ன செய்யறோம்? What we do? அவருக்குள்ள களிகூறுகிறோம். There's joy. மகிழுகிறோம். We are அந்த joy. களிகூறுதல் மகிழ்ச்சி என்ன செய்யுது? The gladness, the rejoice. அடுத்த வசனம் சொல்லி இருக்கு This பாருங்க. என்ன next செய்யுது? word told, திராட்சரசத்தை பார்க்கிலும் more than wine. உமது நேசத்தை நினைப்போ. We will remember your love. அந்த திராட்சரசம், This wine. அதான் ஒயின், அந்த ஒயின். Wine. எந்த ஒயின்? அந்த ஒயின். That wine. கொஞ்சம் Little குவார்ட்டர், quarter. கொஞ்சம் ஆஃப். Little half. இந்த ஆஃப் எப்படி இருக்கு? இது எப்படி இருக்குது? How is this? இது ஆஃப் குவார்ட்டர் கூட ஃபுல் ஆயிருச்சு. Not half quarter. This full. பெந்தெகோஸ்தே நாள்ல ஆச்சு. It was in the day of ஒரு Pentecost. ஹல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. அவங்க எப்படி ஆனார்கள்? How they were. பெந்தெகோஸ்தே நாள்ல எப்படி Day of ஆனார்கள்? Pentecost. அப்படியே மதுபானத்தை குடிச்சு இந்த திராட்சரசம். They were like drunkards. ஐயோ அந்த டேஸ்ட் பார்த்தோம். We saw the taste. அந்த டேஸ்ட பார்க்கலாம். We did that taste. கரங்களை தட்டி துணுங்களே. Clap your hands. இப்ப எல்லாம் அங்க போயிட்டீங்க, டாஸ்பாருக்கு போன மாதிரி இருக்குது. It's like you gone to Tasman. அங்க இல்ல. Not there. அத உலக சந்தோஷம். That's worldly அத pleasure. உலக சந்தோஷம். That's worldly அத pleasure. உலக சிற்றின்பம். That's worldly. அந்த உலக சந்தோஷத்தை பார்க்கிறோம். Compared to this worldliness. திராட்சரசத்தை பார்க்கிறோம். Compared to this wine. உம்முடைய நேசம் எவ்வளவு பெரியது. Oh, your love is so great. ஹல்லேலூயா. அந்த நேசத்தை நினைச்சு We பார்த்துதான் remember your love. படிப்பை தூக்கி வீசிடுறாங்க. They throw the education. தாய் தகப்பன் அன்பை தூக்கி They வீசிடுறாங்க. throw the love of their parents. நல்ல பணத்தை வீசிடுறாங்க. They throw the money. கடந்த 2 மாசமா பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்ப கூட ஒரு வேலை கேட்கலாம். From last 2 months, somebody is calling me and talking from Bangalore. I think you may be hearing this. என்ன ஊழியத்துல சேர்த்துக்காங்க. Accept me in the நான் ministry. உன்னை பார்க்க நீ வாப்பா. I said, சொல்லுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன். tell me I leave everything. கர்த்தர் கூட பேசுறார். The Lord spoke to me. யூடியூப்ல உங்களுடைய இத பார்த்தேன். I saw in YouTube. உங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டு I heard இருக்கேன். your voice. உங்களுடைய பிரசங்கத்தை நான் I கேட்கிறேன். hear your message. எங்க போறீங்க ஆராதனைக்கு? Where are you going to நான் service? அந்த சபைக்கு தான் டிபிஎம் தான் போறேன். I'm going to TPM. என்ன பண்றீங்க? What are you doing? நான் எம்பிபிஎஸ் முடிச்சு எம்டி பண்ணியிருக்கிறேன். I finished my MBBS. I'm doing my MD. இது ஒண்ணும் கிடையாது. Nothing this works. இந்த வேலை ஒண்ணும் கிடையாது. I don't want this இதுல work. ஒரு சந்தோஷம் இல்ல. There's no joy. நாங்க ஆண்டவரை நேசிக்கிறோம். I love the Lord. என் வயசு 40 வயசு. I'm 40. அவர் பேரு பெஞ்சமின். His name is Benjamin. அவர் சொல்றாரு, He said, எப்படியாவது என்ன உள்ளுக்குள்ள ஊழியம் செய்யணும். somehow accept me for the ministry. ஆண்டவருக்காக ஜீவிக்கணும் I பாஸ்டர். want, Pastor, I have to live for the Lord. நீ எங்க போறியோ உன்னை மேய்ப்பனை பற்றி தான் உனக்கு தெரியும். நீ அங்க செய். Wherever you are going, go. You know about முடியாத do the பச்சன் ministry. வந்துச்சுன்னா எங்கேயும் போகாத, நாங்க இருக்கிறோம் நிழல் தர்றோம். I said, if there is no possible, then உடனே do நீ not go இங்க வா. anywhere else. Then உடனே you come here. ஆசைப்பட்டு நான் உன்னை எடுத்துக்கொள்ள விரும்பல. I don't want to immediately take you. நீ போற இடங்கள்ல நீ சபைகள்ல உள்ள மேய்ப்பன் எடுத்து கீழே நீ அடங்கி இருந்து செய்யுங்க. இல்ல பாஸ்டர் அப்படி இப்படி பல காரணங்களை சொன்னார். Go to the place and go under the shepherd who is there for you and be them. He said no, this that. எல்லா இடங்களிலும் பிரச்சனை இருக்கதா In every place there is problem. போராட்டங்கள் எல்லா இடங்களிலும் Every place. ஊழியங்கள் என்று சொல்லும்போது நிந்தை இருக்கதா செய்யும். Ministry, there's a reproach. அவமானங்கள் இருக்கதா There's செய்யும். shame. பாடுகள் இருக்கதா செய்யும். Sufferings. கஷ்டங்கள் இருக்கதா செய்யும். Difficulties. ஆனால் ராஜாக்கள் அழைத்து கொண்டு போய் என்ன செய்கிறார்? But the king takes அந்த us to the அறைக்குள்ள chamber. கொண்டு போய் என்ன செய்கிறார்? The chamber. தேவ சமூகத்தில் உட்கார வச்சு என்ன செய்கிறார்? God's presence with எங்களை us. களிகூர்ந்து மகிழ He makes பண்ணுகிறார். us to glad and rejoice. அந்த திராட்சரசத்தை பார்க்கிறோம். More than the wine. அந்த நேசத்தை நினைக்கிறோம். We remember your love. இந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. Your love is so great. இந்த நேசத்தை நினைக்கும் போது When we remember your love, ஆத்துமா எப்படி இருக்குது? how is my soul? சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, Psalmist says, தினத்தையும் கொழுப்பை உண்ணது போல it's like having என் eaten the marrow ஆத்துமா of fatness. திருப்தி அடைகிறது. My soul shall be satisfied. ஹல்லேலூயா. Hallelujah. தினத்தையும் கொழுப்பை உண்ணது போல இருக்குது. It's like my soul satisfied. சந்தோஷித்து நாங்கள் As we ate the களிகூறுகிறோம். marrow and fatness. உம்முடைய அன்பிலே களிகூறுகிறோம். Oh, we rejoice in your அதான் love. பாட்டுக்காரங்க பாட்டு கட்டி There's a இருக்கிறாங்க. song there. நீர் என்னை நேசித்த நேசம் நினைக்கையில், நீர் என்னை நேசித்த நேசம் நினைக்கையில், இதற்கிணையாக நான் என்ன செய்திடலாம்? இதற்கிணையாக நான் என்ன செய்தீர்? இதெல்லாம் இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். ஆசையதே எல்லாம் வேறெனக்கில். எல்லாரும் சேர்ந்து ஆசையதே எல்லாம் வேறெனக்கில்லையே. இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். இயேசுவின்
நேசம் தேவனுக்கில்லையே நீரை நேசித்த நேசமில்லை. ஹalleluya ஷபால கரமோரிமோ நேசமில்லை கையில் இதற்கிணையாக நான் என்ன செய்திடலாம்? இதற்கிணையாக நான் என்ன செய்திடலாம்? பரமபிதா ஒன்றை பரத்தில் காத்திட, பரமபிதா ஒன்றை பரத்தில் காத்திட, பாரின் நாட்களதீதமோ, பாரின் நாட்களதீதமோ. இவ்வலோகத்தில் நீரென நாடுதல், இவ்வலோகத்தில் நீரென நாடுதல், தந்தையும் தாயாரும் நீதானே ஹalleluya தந்தையும் தாயாரும் நீதானே என் கிரீடம் என் கிரீடம் வேறு யாரும் எடுக்காமல், என் கிரீடம் வேறு யாரும் எடுக்காமல், ஓம் சித்தம் போல் என்னை ஓடச் செய்திடுமே, ஓம் சித்தம் போல் என்னை ஓடச் செய்திடுமே. இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். ஆசையவே எல்லாம் வேறெனக்கில்லை, ஹalleluya ஆசையவே அப்படி எழுப்பி நிப்போம். வேறெனக்கில்லை. இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். ஆசையவே எல்லாம் வேறெனக்கில்லையே, ஆசையவே எல்லாம் வேறெனக்கில்லையே. நீரமே நேசித்த எல்லாரும் கரங்களை தட்டி. நீரமே நேசித்த நேசமினை ஹalleluya இதற்கிணையாக நான் என்ன செய்திடலாம்? இதற்கிணையாக நான் என்ன செய்திடலாம்? நீரனை நேசித்த நேசம் நினைக்கையில், நேசித்த நேசம் நினைக்கையில், இதற்கிணையாக நான் என்ன செய்திடலாம்? இதற்கிணையாக நான் என்ன செய்திடலாம்? நீரனை நேசித்த நேசம் நினைக்கையில், நீரனை நேசித்த நேசம் நினைக்கையில், இதற்கிணையாக நான் என்ன செய்திடலாம்? இதற்கிணையாக நான் என்ன செய்திடலாம்? இதற்கிணையாக நான் என்ன செய்திடலாம்? இதற்கிணையாக நான் என்ன செய்திடலாம்? என்ன செய்திடலாம்? இதற்கிணையாக நான் என்ன செய்திடலாம்? இதற்கிணையாக நான் என்ன செய்திடலாம்? அவருடைய நேசத்தை உங்களுக்கு காண்பிக்கிறார். He shows his love to you. அந்த நேசமானது எல்லா பூமிக்குரிய எல்லாவற்றையும் தன் வீட்டில் உள்ள திரளான ஆஸ்திகளை ஒருவன் தன் நேசத்துக்காக கொடுத்தாலும் எல்லாம் அசட்டை பண்ணப்பட்டது. This love, compared to this love, and every riches when you give, it shall be despised when you compare this love. அவசியம் இல்லை, எனக்கு அது அவசியம். It's not required for me. என் மேன்மை என்னுடைய இயேசுதான். My desire is my இந்த Jesus. மண்ணுக்குரிய காரியங்களுக்காக For the sake of the இந்த soil, மேன்மை எனக்கு வேணும். I don't want this என் இயேசு எனக்கு வேணும். I need my Jesus என் first. நேசர் என்னோடு இருந்தால் போதும். It's enough when my beloved is with நமக்கு me. நன்றாக தெரியுமே, I know it இந்த well. வாழ்க்கையில் எந்த நிலவரத்தில் இருந்தீங்க. Where, in what state you were. தாழ்விலிருந்து உன்னை உயர்த்தினது யார்? He who has lifted you from the lowliness. தாழ்வை நினைச்சு பாருங்க. Remember that உன்னை lowliness. கஷ்டமான சூழலை நினைச்சு Remember பாருங்க. the past difficulties. இரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்த நிலவரம் என்ன? What is the state when you were saved? இப்பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிற நிலவரத்தை எண்ணிப்பார். Count the thing, count the blessing which God has given to you now. The அவருடைய exaltation. அன்பல்லவா? Is it not His love? தேவனுடைய பிள்ளையே, அவருடைய நேசித்த நேசம் அல்லவா? Child of God, is it not His love which has loved you? இதே சபை உருவாக்கப்பட்ட நிலவரத்தை நினைச்சு பாருங்க. Therefore, same think about the church. ஓ, தேவ சமூகமானது உயர்த்தி கொண்டே இருந்தது. God's presence has lifted up this church. அடிக்கடி தேவ சமூகத்தில் நன்றி சொல்லி கண்ணீராக
நாள் அவருடைய பாதத்தை நனைப்பது Often I thanks and praise God. சில being in நேரங்களில் God's அறையை presence. மூட்டிக்கொண்டு சத்தமோடு கதறி அழுத Sometimes I நேரம் shut my door and shout and cry. ஆண்டவரே இப்படி நேசிப்பதற்கு என்னத்தை Lord, how கண்டீர்? worthy am I that you love me so much? என்னிடத்தில் நீதி ஒன்றுமே There is இல்லை. no, not a righteousness. இப்படி நேசிக்கிறீரே. You love us so இந்த much. உலகத்தில் என் தாய் தகப்பன் இந்த அன்பை எனக்கு காண்பிக்கல. Lord, my parents did not show me this என்னுடைய love. பிறந்த சகோதரனோ சகோதரிடத்திலோ இப்படிப்பட்ட ஒரு அன்பு This love we கிடையாது. have not seen with our siblings. என்னுடைய வளர்ச்சியை கண்டால் மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே பொறாமைதான் Looking at உண்டாகும். my growth, others are so envious. வளர்ச்சியை கண்டால் பிடிக்காது. They do not like அது the growth. சகோதரனா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் Let it be brother or அது sister. எந்த மனுஷனா இருந்தாலும் Be it any man. ஆனால் நான் வளர்ந்து வருகிறதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒருவர் இருக்கிறார். There's only one who looks at உன்னுடைய me growing up. வளர்ச்சியில் உன்னை பூரிப்பை அடைகிறவர் ஒருவர் இருக்கிறார். There's one who looks at you and உள்ள மகிழ பண்ணி அவரும் மகிழ்ந்து கொண்டே He'll இருக்கிறார். make you to be glad in his own. நேசர் என்னை மகிழ வைத்துக் கொண்டிருக்கிறார். My beloved makes me glad. அவருடைய நேசத்தில் நாங்கள் நிலைக்கிறோம். We remember his love. அந்த நேசத்தில் நாங்கள் களி We கூறுகிறோம். rejoice in his love. அது திராட்சரசத்தை பார்க்கிறோம். More than the wine. திராட்சரசத்தை பார்க்கிறோம். More than the wine. என்னதான் பண்ணாலும் அது கீழாகாது. Whatever you do, it cannot be compared. ஒரு சின்ன வார்த்தை சொல்றேன். Let me tell a word. நான் கனடால இருந்து வரும்போது ஒரு பெட்டி வர்ற வழியில மிஸ் ஆயிருச்சு. When I was traveling back from Canada to India, my luggage, one box பெட்டியில lost. 2 பெட்டி வந்துச்சு. ஒன்னு இல்ல, நாங்கள் அப்ளை பண்ணோம், அவங்க நாங்க தேடி கண்டுபிடிச்சு தரணும்னு சொன்னாங்க. 2 box, one was lost. I tried and applied. They said we will find and give you. No. நானும் அப்ளை பண்ணி பார்த்தோம். I also tried. நம்ம பிரதர் அருள்தாஸும் அவர்கள் மூலமாக ட்ரை பண்ணாங்க. Brother Aldas also tried from his அப்ப source. கடைசியா இப்போ எங்களால கண்டுபிடிக்க முடியல. Finally, they said we cannot find அதுல it. நீங்க என்ன வச்சிருந்தீங்களோ அதுக்குரிய பணத்தை நாங்க உங்களுக்கு கொடுத்துறோம். They said we will compensate the materials. ஆனா which you என் left. இருதயம் அதுக்கு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. But my heart was not able to நான் accept. விரும்பி வைத்திருக்கிற பொருட்கள் அங்க இருக்குது. There are materials which I என்னதான் நீ decided. காசு கொடுத்தாலும் அது உனக்கு திரும்ப கிடைக்காது. Whatever you compensate, I cannot get it back இதே again. போலதான் என்னுடைய நேசர் எனக்கு தேவை. Therefore, my beloved, I அவர் want. இருந்தா போதும். If it is there enough, 16,000 பேர்களில் சிறந்தவர். He is greater than everyone. அவர் எனக்கு He மேன்மையானவர். is more than thousands. அவர் எனக்கு போதும். He is enough for அவரை me. நான் என்னுடைய வாழ்க்கையில கை கொண்டா போதும். It's enough that I keep in என் me. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும். My life will be நீ joyful. அவரோடு பழகிரு. Acquaint நீ with அவரோடு நடந்து கொண்டிரு. Walk with him. நேசரை நீ கைகளை பிடித்துக் கொண்டு அவரோடு கூட Hold on the பேசு. hands of the beloved, உன் talk to him. பாரத்தில் நீ அவரிடத்தில் சொல்லு. Share your உன் burdens to him. வருத்தங்களை அவரிடத்தில் All சொல்லு. your sorrows tell உன் him. வியாதியை அவரிடத்தில் போய் சொல்லு. Go and tell your disease உன் to him. பிரச்சனையை நீ அவரிடத்தில் Tell your சொல்லு. problems to உன் him. குடும்பத்தில் கவலை அவரிடத்தில் சொல்லு. Tell your family sorrows to him. உன்னுடைய தேவை அவரிடத்தில் போய் Tell சொல்லு. your needs. உன்னுடைய கடனா எல்லாம் அவரிடத்தில் Tell சொல்லு. your debts, everything. அவரிடத்தில் இல்லாதது இந்த உலகத்தில் யாரிடத்தில் இல்ல. Whatever is not in this world, everything is பேங்க் there கூட within. நீ கேட்கறது கொடுக்காது. Even the bank cannot give நீ you what you சூரிட்டி என்ன கொடுத்தாலும் சில நேரங்கள் இவ்வளவுதான் லிமிட்னு சொல்லும். Even the surety is given. There's ஆனா a அந்த நேசர் அப்படி கிடையாது. But this beloved is not so. லிமிட்ட தாண்டிடுவார் அவர். He will change his limit. உனக்கு அளவுக்கு மிஞ்சினதை அவர் உனக்கு தருவார். He'll give you more than அளவுக்கு அதிகமா உனக்கு தருவார். He'll give you more than what you அந்த limit. திராட்சரசத்தை பார்க்கிறோம். More than his wine. உலக சந்தோஷத்தை பார்க்கிறோம். More than the joy of the உலகத்தில் world. உள்ள வாழ்க்கையை பார்க்கிறோம். More than the worldly life. உலகத்தின் மேன்மையை பார்க்கிறோம். More than the worldly excellence. இயேசுவின் அன்பை மேன்மையாக நான் நினைக்கிறேன். Oh, the love of my Jesus is ஓ greater. இதற்கு ஈடாக ஒன்றுமே இல்ல. Nothing can be compared கரங்களை to this. தட்டி இயேசுவே I thank you. உம்முடைய அன்பு எனக்கு வேணும். Oh, Jesus, I want நான் to உம்மோடு உறவாடணும். I want to have relationship இன்று முதல் உம்மோடு நடக்கணும். I have to walk with you. நான் உம்மோடு பேசணும். I have to speak to you. நீர் எனக்கு போதும். Lord, you are enough to me. நீர் எனக்கு வேணும். I need you. உம்முடைய நேசத்தில் நாங்கள் களி கூறுகிறோம். Lord, I rejoice in your உம்முடைய love. நேசத்தில் நாங்கள் களி கூறுவோம். Lord, we rejoice in your உம்முடைய love. நேசம் இன்பமானது. Lord, your joy is ஷாபலோர sweet. மௌரி பாலா காராபாலா தேவனுடைய சமூகத்தில் அவருடைய அன்பிலே களி கூறுங்க. Rejoice in God's ஓ presence. அவரோடு பேசுங்க. Oh, speak to him. அந்நிய பாஷையால் நீ அவரோடு பேசு. Talk in tongues நீ with him. அவரோடு கூட உறவாடு. Have relationship with him. நேசரேவும் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகிடுதே. நேசரேவும் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகிடுதே. ஈசனாம் என்னையும் பாசத்தால் ஏற்றுக் கொண்டீர் அநாதிசேகத்தினார் அரண்யத்தால் எழுந்தீர். ஈசனாம் என்னையும் பாசத்தால் ஏற்றுக் கொண்டீர் அநாதிசேகத்தினார் அரண்யத்தால் எழுந்தீர். நானல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் உந்தன் அன்பினால். நானல்ல நீரே
ஆசீர்வதிக்கப்படுங்க. ஆசீர்வதித்த போலே அழைத்தீரே என்னையோமே ஆசீர்வதித்திடவே ஆதரவை நீதினிலே நல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் வந்த நன்பினா நல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் வந்த நன்பினா பிரிக்க இயலாத யாரத்தினாலுமே இவர் பிரிந்து பேசுவே பிரிக்க இயலாத யாரத்தினாலுமே இவர் பிரிந்து பேசுவே நல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் வந்த நன்பினா நல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்னையும் வந்த நன்பினா பிரிக்க இயலாத யாரத்தினாலுமே இவர் பிரிந்து பேசுவே 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 பிரிக்க இயலாத ஹalleluya ஹalleluya. அவருடைய நேசம் மாறாது. His love is unchanging. அவருடைய அன்பு மாறவே மாறாது. His affection will not change at all. அவருடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம். We remember. நேசத்தை நாங்கள் We நினைக்கிறோம். remember our beloved. உம்முடைய நேசத்திலே நாங்கள் கரி Lord, கூறுகிறோம். we rejoice in your love. திரளான தண்ணீர் அந்த நேசத்தை அவிழ்க்க முடியாது. Oh, multitudes of water cannot quench this love. மரணத்தை காட்டிலும் வலியது. It's greater, பாதாளத்தை காட்டிலும் வல்லமை உள்ளது. powerful than the hate. பாதாளம் எல்லாரையும் இழுக்கும். Oh, hate shall swallow ஆனால் everyone. இந்த அன்பு என்னை இழுக்க முடியாது. Oh, this love cannot இந்த இயேசுவின் அன்பு என்னை மாற்ற முடியாது. This love of Jesus cannot change. அதனால்தான் அநேகர் அவரை நேசிக்கிறாங்க. Therefore many love him. அநேகர் அவரை பின்பற்றுகிறாங்க. Many follow him. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையை நீ அதற்கு செவி கொடு. Child of God, heed to அவருடைய his voice. அன்பை நீ தேடி பின்பற்றி போ. Seek his love and follow அவனை it. கரத்து பிடிச்சுக்கோ. Hold on his hand. அவரோடு நீ கடந்து போ. Walk with him. அவரோடு உறவாடு. Have relationship with மனுஷரோடு him. நீ பேசுடா. பேசி கடைசியில பேச்சு முத்தி வேதனை தான் வரும். If you talk to a man, finally the talks will multiply and finally there will be trouble. நீ கரம் பிடிச்சவங்க கூட உன்னை விட்டுருவா. Even those who hold your hand shall leave. நம்பி எத்தனையோ பேர் நான் போனேன். I trust many. எத்தனையோ பேர் கரம் பிடிச்சிட்டு நான் போனேன். So many I trust. ஏமாந்து தெருவுல நின்னவங்க எத்தனையோ பேர். There are so many those who are deceived. ஆனால் அவர் இப்படி செய்யவே மாட்டார். இந்த நேசர், This beloved will not இந்த do at நேசர் all. ஒரு நாள் கைவிட மாட்டார். Beloved will not கடைசி வரைக்கும் உள்ளோடு இருப்பார். until அன்பு கூர்ந்த இடத்துல முடிவு பரியந்த அன்பானவர், முடிவு பரியந்த நேசிக்கிறவர், மாறாத நேசர், மாறாத நேசர். ஹalleluya. இவர் மாற்றமில்லாதவர். he is unchanging. இவர் உண்மை உள்ளவர். He is faithful. அபாலா கரபாலா. கடைசி வரைக்கும் உங்களுடைய பட்சமா இருப்பார். Until end he will be by you. ஏன் அவரோட பேசுறதை நிறுத்துறீங்க? Why do you stop ஏன் talking to அவருடைய him? உரையாடுதலை நிறுத்திங்க? Why you stop having relationship அழைத்து with him? கொண்டே போங்க. Go take him. இன்ன முதல்ல நான் அப்படி நடக்க போறேன். From today I walk. இன்ன முதல்ல என் நேசரில் அன்புல களி கூர்ந்து From கொண்டே today இருக்க I'm going to போறேன். walk with him. I'm going to rejoice in his ராட்சசத்தை love. பார்க்கலாம். More than the man. உலக சந்தோஷத்தை More பார்க்கலாம். than the love of the world. உலகத்தில் இருக்கிற இன்பத்தை More பார்க்கலாம். than the love of the உலக world. வாழ்வை காட்டிலும் More than the life of the என் world. நேசரின் அன்பில களி கூறுகிறேன். I'm going to rejoice in the love of சர்வ Jesus. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதி. Praise God and praise him. Hallelujah. Hallelujah. Praise the Lord. 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 அந்த அன்புக்கு என்னத்தை கொடுத்தாலும் ஈடாக. Nothing can be compared equal to this love. அந்த அன்புக்கு ஈடாக எதுவும் இந்த பூமியில ஒத்து வரவே வராது. Nothing can be compared equal to his love. அந்த அன்புக்கு ஈடாக என் வாழ்க்கையே ஒப்பு கொடுக்கிறேன். Even I give my entire life equal to his love. அப்போஸ்தலர் தங்களை அர்ப்பணித்தார். Therefore apostles surrendered themselves. அநேகர் அந்த அன்புக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். Many for the sake of his love surrendered themselves. என்னை நேசித்ததை நினைச்சு பார்த்தா I think the Jesus love of அவரோட Jesus. நான் பேசாம இருக்க முடியாது. I cannot keep quiet. அவருடைய சமூகத்துல வந்து நான் இருக்காம இருக்க முடியாது. I cannot be without his voice. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு வேலைக்கு நான் போக மாட்டேன். I cannot go leaving the சொந்த service. பேச்ச பேசுறதுக்கு, சொந்த வேலைக்கு, சொந்த காரியங்களுக்கு நான் போக மாட்டேன். I will not talk my own talks, go and work on own அவர் things. என்னை நேசித்தார். He loves me. அந்த அன்புக்கு ஈடா என்ன வந்தாலும் தூக்கி உதறி போடு நீ. And whatever comes you reject it for his. நீ அவருடைய அன்பை நீ அனுபவித்து இன்னும் அவருடைய நேசத்தின் உச்சிதங்களில் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானா. If you have to be blessed by the blessings of his goodness, சமூகத்தை நித்தமும் தேடு. seek his presence always. ஊழியக்காரர்கள் அந்த ஆராதனைகள், ஜபங்கள், உங்களுடைய விசுவாச வீடுகளில் நடக்கிற எல்லா ஜபங்களையும் நீ வந்து உட்கார்ந்ததா நீ அந்த நேசத்தை நீ நினைக்கிற. Workers, any meeting, any prayer which is happening in faith, you have to come and sit. Only then it means that you love பரலோகம் it. உன்னிலே எதிர்பார்க்கிறது. Heaven expects that from you. அந்த நேசத்துக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க விசுவாச வீடுகளுக்குள்ள உட்கார்ந்திருக்கோம். For that love we leave everything and we sit
sit in the faith home. அது இல்லாம நீ இருந்த வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் கிடையாது. Without doubt, living a life is useless. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியல, உலக இன்பத்தை நீ அனுபவிச்சு கொண்டு If you இருக்கலாம். want to live, then you cannot live in the world. அந்த திராட்சரசம் தான் வேணும்னா போகலாம். More than the wine. அதை காட்டிலும் பெரிய இன்பமானது. It's greater. His love is greater. நேசத்தின் இன்பத்தினால் நான் கலிகூறுகிறேன். I rejoice in the love of my beloved. அந்த மேன்மையானதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடியினால், Because the Lord has given us this excellence. அதனால் இந்த நேசத்துக்குள்ள நான் இருந்து கலிகூறுகிறபடியினால், Because I rejoice with my beloved. எனக்குரியதெல்லா பாரங்கள் என்னை விட்டு நீங்கி போகுது. All my burdens is changed. நேசத்தில நாங்கள் கலிகூர்ந்து கொண்டிருக்கிறோம். We rejoice in His love. கரங்களை காட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Clap your hands and praise God.